மீண்டும் ஒரு முறை எல்லாருக்குமே என்னுடைய காலை வணக்கங்கள். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 இதை பற்றி தான் நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு 2 hours டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறையா பேர் குறிப்பாக இங்கிலீஷ் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் ரொம்பவே பயந்துக்கிட்டே இருந்தோம். ஐயா பேப்பர் 1 40 மார்க் எடுக்கணுமே 100க்கு, இதுதான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இது கிளியர் பண்ணாதான் மெயின்ஸுக்கு. நீங்கள் என்னடா மெயின்ஸுக்கு அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம், பேப்பர் 2 பேப்பர் 1 இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 40 days போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எஸ், உண்மையிலுமே 40 days போதும். சரிங்களா? ரைட்டு. 2 விஷயங்கள் தான் நமக்கு முக்கியம், பேப்பர் 1 பேப்பர் 2. முதல்ல பேப்பர் 2 மட்டும்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கற்றுக்க வேண்டியதுனா பேப்பர் 2 தான் நமக்கு உண்மையிலுமே. ஏன் அப்படின்னா பேப்பர் 2 எழுதுறதுக்கு நமக்கு அந்த மைண்ட் செட் வந்திருக்கணும். அப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லணும். சரிங்களா? அந்த கொஸ்டினை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். பாயிண்டாக போட்டு எழுதணும். அது எல்லாமே நமக்கு தெரியணும். என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இதெல்லாமே கற்றுக்கணும். அதுக்கு தான் பேப்பர் 2 எல்லாருமே முதல்ல எடுக்கிறது. சரிங்களா? இந்த பேப்பர் 2 தான் நமக்கு ஸ்கோர். இந்த பேப்பர் 2ல நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ இதை வச்சு தான் நமக்கு வேலை. அதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் பேப்பர் 2 நம்ம முதல்ல கொஞ்சமாக எழுத கற்றுக்கிட்டோம், அதை அனலைஸ் பண்ணணும், அதை முடிச்சாச்சு. பேப்பர் 1 பொறுத்தவரை இது நல்லாவே தெரியும் நமக்கு, எலிஜிபிலிட்டி தாங்க. மினிமம் 40 மார்க்ஸ் எடுத்தா போதும். சரிங்களா? மினிமம் 40 மார்க்ஸ் எடுத்தா போதும். ஸோ அதனால தான் பேப்பர் 1 நம்ம அசால்ட்டாக விட்டுருந்தோம். ஆனால் இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப அசால்ட்டாக இருந்துடவும் கூடாது. பேப்பர் 1 வைத்ததற்கான நோக்கமே என்னன்னா 2 விஷயங்கள் தான் சார். சரிங்களா? ஆமாம், ஒன்று தமிழ் உமக்கு எழுத தெரியுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்போ இங்கே என்ன சார் அப்படின்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் குறைச்சிடணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு, இன்னொன்று கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸு. சரிங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸையும் நம்ம குறைச்சிடணும் சார். இந்த ரெண்டு மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு மார்க்ஸ் விழுகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே பேப்பர் 2 எடுத்துக்குவோமே, பேப்பர் 2க்கு நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாலோ இல்லை கிராமர் மிஸ்டேக் விட்டாலோ மார்க் குறைப்பாங்களா? ஒன்றும் குறைக்க மாட்டாங்க இல்லையா? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நமக்கு பேப்பர் 1 பொறுத்தவரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ், அது 2 தாங்க நமக்கு ரொம்ப 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 முக்கியம். அந்த 2 தான் நமக்கு ஸ்கோரிங் அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். அது 2ல் நம்ம விட்டுட்டோம் அவ்வளோதான், மார்க்ஸ் போயிடும். சரிங்களா? எஸ், சூப்பருங்க. ஸோ அதனால பேப்பர் 1 அப்படின்றத நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். இன்னொன்று முதல்ல எழுத போகிறதே இதுதான். எக்ஸ்கியூஸ் மீ. சரி, முதல்ல எழுத போகிறதே இதுதான். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம எழுதணும். பேட்டர்ன் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார். சரிங்களா? மொத்தமாக நமக்கு 3 hours கொடுக்குறாங்க. 3 hours கொடுக்குறாங்க. 100 மார்க்ஸ் இருக்கு. சரிங்களா? எஸ், முதல்ல எடுத்தோன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா திருக்குறள் கட்டுரை. திருக்குறள் கட்டுரை இதுதான் முதல்ல எடுத்தோன்னே 15 மார்க் கேட்பாங்க சார். திருக்குறள் கட்டுரை அப்படின்றது 15 மார்க்ஸ்க்கு நமக்கு இருக்கும் திருக்குறள் கட்டுரை. சரிங்களா? எஸ். ஸோ இந்த 15 மார்க்ஸ்க்கு திருக்குறள் கட்டுரை அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த காம்ப்ரிஹென்ஷன், பொருள் உணர்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், காம்ப்ரிஹென்ஷன். சரிங்களா? ஸோ அது ஒரு 10 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. காம்ப்ரிஹென்ஷன் ஒரு 10 மார்க்குக்கு இருக்கும் சார். காம்ப்ரிஹென்ஷன் நம்ம ஒரு பேராகிராஃப் கொடுத்தா அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ரைட்டு, ஓகேங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ப்ரீசஸ் ரைட்டிங். ப்ரிசைஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். 3 1 பங்கு சுருக்கி வரைக, அது ஒரு 10 மார்க். சரிங்களா? ப்ரீசைஸ் ரைட்டிங் ஒரு 10 மார்க்குக்கு கேட்பாங்க சார். 3 1 பங்கு சுருக்கி வரைக. சரி, ஸோ அடுத்ததாக ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கேட்பாங்க. ஹின்ஸ் ஒரு 10 மார்க்குக்கு. சரிங்களா? இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ஒரு 10 மார்க்குக்கு நமக்கு கேட்பாங்க சார். ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ஒரு 10 மார்க்குக்கு நமக்கு இருக்கும். சரி, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ஒரு 20 மார்க்குக்கு கேட்பாங்க. டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ஒரு 20 மார்க்ஸ்க்கு. அதையே 2ஆக பிரிப்பாங்க, இங்கிலீஷ் டு தமிழ்
அடுத்து தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி இது 10 மார்க்கு, இது 10 மார்க்கு. ஒரு 20 மார்க்குக்கு நமக்கு டிரான்ஸ்லேஷன் வந்துடும் சார். சரி, 20 மார்க்ஸ்க்கு நமக்கு டிரான்ஸ்லேஷன் மட்டுமே கேட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அப்போ லெட்டர் எழுத சொல்லுவாங்க. இது ஒரு 15 மார்க்குக்கு கேட்பாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இது எல்லாம் தான் நம்ம 3 ஹவர்ஸ்ல எழுதணும். கடைசியா ஒன்னே ஒன்று 20 மார்க்ஸ். இந்த 20 மார்க்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா பேசிக் தமிழ். அப்போ அடிப்படையா இருக்கக்கூடிய தமிழ், பேசிக் தமிழ். சரிங்களா? எஸ். ஸோ இதுதான் நமக்கான பேட்டர்ன். கிளியர் ஆக்குதுமா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இதுதான் நமக்கான பேட்டர்ன். இதைத்தான் நம்ம தனித்தனியாக நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இதில் எல்லாருக்குமே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் ஏன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா வேற எந்த காரணமும் கிடையாது. இதுக்கு படிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? பிராக்டிஸ். ஒரே கிளாஸ் தான். இந்த 3 மணி நேரத்தை நம்ம எழுத போறதுக்கு நம்ம ஒரே கிளாஸ் தான் கற்றுக்க போறோம். எல்லாத்துக்குமே ஃபார்மேட்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்றது, திருக்குறள் கட்டுரையா எப்படி எழுதுறது, காம்ப்ரிஹென்ஷன் எப்படி அட்டன் பண்றது. ஸோ இது எல்லாத்தையும் தான் தனித்தனியாக நம்ம பார்க்க போறோம் சார். சரிங்களா? ரைட்டு. பார்க்க போறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். இது எல்லாத்துலேயுமே சேர்த்து நமக்கு வர வேண்டியது எவ்வளவு? 40 மார்க்ஸ். 40 மார்க் எடுத்தா போதும். சரிங்களா? எஸ். அப்படி நல்லா இதை உத்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் 15 மார்க்குக்கு கட்டுரை இருக்கு. 15க்கு 15 போட்டுருவாங்களா? போட மாட்டாங்க. காம்ப்ரிஹென்ஷன் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சார். காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்தவரை ஒரு பேராகிராஃப் கொடுத்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், 10 மார்க். அப்படியே 10க்கு போட்டுருவாங்களா? டவுட் தான். போட மாட்டாங்க. ஒன்லைனராக இருந்தாலும் கண்டிப்பாக மார்க்ஸ் குறைப்பாங்க. பாசிபிலிட்டி இருந்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணால் போட வாய்ப்பு இருக்குது காம்ப்ரிஹென்ஷனில். ப்ரிசைஸ் ரைட்டிங் 3 பங்கு சுருக்கி வரைக ஃபுல் மார்க் போட மாட்டாங்க. ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டு ஆன்சர் என்னன்னு அவங்களுக்கே தெரியாது, போட மாட்டாங்க. டிரான்ஸ்லேஷனில் 20 மார்க்கு போட மாட்டாங்க. லெட்டர் ரைட்டிங்கில் 15 மார்க்கு போட மாட்டாங்க. இப்போ இதுல எதுக்குமே ஃபுல் மார்க் போட மாட்டாங்க சார். தனித்தனியாக ஒன்றா பார்த்தா அவங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் புரியும்னு நினைக்கிறேன். இப்போவே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருக்கும். படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கான்ஃபிடென்ட் எப்பவுமே வர வச்சுக்கிறோமா? சரிங்களா? ஆமாம். எந்த ஒரு விஷயமே நம்ம ரொம்ப பயந்துக்கிட்டு இல்லை ரொம்ப பயபக்தியோட செய்யணும். ரொம்ப பயத்தோட இருந்தோம் அப்படின்னாலே ஒழுங்கா செய்ய மாட்டோம். ஏதாவது சொதப்பிடுவோம். அப்போ படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம்? என்னால் முடியும், எவ்வளவுதான்ப்பா, இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ருங்க, இதுக்கு போயா அப்படின்ற மாதிரி யோசிச்சிடணும் முதல்ல நம்ம. சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்போ இதில் இந்த 20 மார்க்ஸ் பேசிக் தமிழ் இருக்கு இல்லையா? இதுக்கு மட்டும்தாங்க நம்ம பேசிக்கான தமிழ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு தனித்தனியாக ஒன்றா போகிறோம். ஸோ இப்போ இந்த பேசிக் தமிழ், சரி இதையா தமிழ் எழுதுவோமே. அடிப்படை தமிழ் அறிவு. சரிங்களா? ஆமாம், இனிமேல் ஃபுல்லாக தமிழில் தான் எழுதுவோம். இன்னைக்கு மட்டுமா தமிழ் எழுதுவோம். அடிப்படை தமிழ். ஸோ இது 20 மார்க்ஸ் பிரிக்கிறாங்க இல்லையா? இது 5 பார்ட்டாக பிரிக்கிறாங்க சார். ஒரு பார்ட்டுக்கு 4 அப்படின்னு சொல்லி 5 பார்ட் அதை பிரிச்சுடுறாங்க. சரிங்களா? எஸ். முதல்ல என்ன அப்படின்னா சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சொந்த வாக்கியம். இந்த சொந்த வாக்கியம் அப்போ ஒரு வார்த்தையை நம்ம கொடுத்துட்டு அதில் நம்ம நம்மளுடைய ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணணும். ஒரு வாக்கியமாக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சொல்லையோ ஒரு சீரையோ நாம் ஒரு வாக்கியமாக அமைத்து எழுத வேண்டும். சரிங்களா? ஒரு 4 வார்த்தைகள் கொடுத்து அதில் எழுத சொல்லுவாங்க சார். சொந்த வாக்கியம். சரி, ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இணை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இணை சொற்கள் அதான் ரெண்டு ஒரே உச்சரிப்பு மாதிரி இருக்கும், 2 அர்த்தங்களை கொடுக்கும். அதான் இணை சொற்கள். சரிங்களா? எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா கலை அப்படின்னு கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் கலை அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த கலை அப்படின்னா கலை, அழகு கலை, ஆடல் கலை, பாடல் கலை, ஆர்ட் இல்லையா? ஆர்ட்ஸ். ரைட். ஸோ இந்த கலை அப்படின்னா இதை கலை செடிகள், கலை அப்போ வேஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இப்போ கலை கலை அப்படின்ற இந்த 2 வார்த்தைகள் இருக்குது இல்லையா? இந்த 2 வார்த்தையை ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம கொடுத்துருவாங்க சார். சரிங்களா? கொடுத்து இது 2க்குமே என்ன அர்த்தம் அப்படின்றதை நாம் தெரிந்து அந்த அர்த்தத்தோட ஒரே சென்டென்ஸ்ல 2 வார்த்தையும் பயன்படுத்தணும். சரிங்களா? எஸ். மாதவி ஆடல் கலையில் சிறந்தவள் ஆதலால்
களைத்து உறங்கி விட்டாள். எக்ஸாம்பிளுக்கு சொல்ற ஏதாவது சரிங்களா, அவ ஆடல் கலையில் சிறந்தவள், அதனால நிறைய ஆடுறா, அதனால களைத்து உறங்கிட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரே சென்டென்ஸ்ல இந்த 2 வார்த்தைகளையும் நாம் பயன்படுத்தணும். அப்ப அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு சிலபஸ்ல ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க தமிழ்ல. ஸோ அந்த பொருள் வேறுபாடு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அப்போ இந்த பொருள் எப்படி மாறுபடுது, உச்சரிப்பு எப்படி மாறுபடுது, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு ஒரே ஸ்டேட்மெண்ட்ல 2யுமே சேர்த்து எழுதணும். இது கொஞ்சம் கடினமானது. இந்த 4 மார்க்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமானது. ஆனா இந்த சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படின்றது அப்படி கிடையாது. அது ஈஸியா நம்ம சொல்லிடலாம் இல்லையா. கலை, இது மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதுப்பா அப்படின்னா, ஆடல் கலைகளில் சிறந்தவள் மாதவி இல்லையா. அழகு கலைகளில் சிறந்தது ஓவியக்கலை சொல்லலாம் நம்ம பாட்டுக்கு இல்லையா. எஸ், ஸோ அதுதான். ஸோ இப்போ இந்த கலை அப்படின்றத ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணா நம்மளால ஃப்ரேம் பண்ணிட முடியும். 4 மார்க்ஸ் அதில் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனா அடுத்தது 2 சொற்களை கொடுத்து அது 2க்கு அர்த்தம் முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாலும் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல அதை நம்ம எழுதணும். சரிங்களா. ஸோ இது கொஞ்சம் கடினமானது இந்த 4 அப்படின்றது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிரித்தெழுதுக கொடுப்பாங்க சார். பிரித்தெழுதுக சரிங்களா. ஸோ இது ஒரு 4. அப்போ இது வந்து உண்மையிலுமே ஈஸியானது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போதும் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஆமா, எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, செந்தமிழ் அப்படின்னா எப்படி பிரிப்போம், செம்மை கூட்டல் தமிழ். செந்தாமரை, செம்மை கூட்டல் தாமரை இல்லையா. எஸ், ஸோ அப்போ இந்த பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த பிரித்து எழுதுக அப்படிங்கிறத அதைத்தான் நம்ம பண்ணணும். 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண, பேசிக்கா நமக்கு பிரித்து எழுதுறது எப்படி அப்படின்றது தெரிஞ்சாலே போதும், ஈஸியா நம்மளால பிரித்து எழுதிட முடியும். சரிங்களா, ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்மறை வாக்கியமாக மாற்றி எழுத சொல்லுவாங்க. எதிர்மறை வாக்கியம், எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த எதிர்மறை வாக்கியமா நம்ம எழுதணும் சார். சரிங்களா, அப்போ எதிர்மறை வாக்கியம்னா ஆப்போசிட்டா எழுதுறது. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், மதியம் கடுமையாக மழை பெய்தது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க சார். சரிங்களா, மதியம் கடுமையாக மழை பெய்தது, எப்படி இது எதிர்மறையா எழுதலாம், மதியம் கடுமையாக மழை பெய்தது. ஓகேங்க, மதியம் கடுமையாக மழை பெய்யவில்லை, அவ்வளவுதான். ஏன்னா எதிர்மறை அப்படின்னா எதிர் சொற்கள், நம்ம எதிர்மறையான சொற்களை இல்லை அப்படின்ற சொல்ல நம்ம கண்டிப்பா பயன்படுத்தணும், அல்ல என்ற சொல்லை நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா, நம்ம ஆட்கள் ரொம்ப ஆர்வத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மதியம் கடுமையாக மழை பெய்தது, அப்போ இதை மாத்தி எழுதுற சார் அப்படின்னு காலை கடுமையாக மழை பெய்தது, இல்ல மாலை அப்படின்னு ஆமா அப்படிலாம் எழுதி வச்சிருவாங்க. சரிங்களா, எஸ், அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. அப்ப மதியம் கடுமையாக மழை பெய்யவில்லை, அதான் எதிர் சொற்கள். இது ரொம்ப ஈஸியா எழுத முடியும் இல்லையா. ஏன்னா இல்லை, அல்ல இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த போறோம், எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த போறோம். கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போதும் அந்த ஸ்டேட்மெண்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியா அதை எழுத முடியும் நம்மளால். எதிர்மறை வாக்கியமாக எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா, எஸ். ஸோ அதுக்கப்புறம் பிழை நீக்கி எழுதுக, பிழை நீக்கி எழுதுக. சரிங்களா, இது என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல எழுத்து பிழைகளோட கொடுத்து வச்சிருவாங்க சார். சரிங்களா, ஆமா. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், குமார் பள்ளிக்கு சென்றான் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பள்ளி அப்படின்னா தப்புல, இது வந்து சவத்துல லிசார குறிக்கும். அப்ப பள்ளிக்கு அப்படின்னா இந்த யூஸ் பண்ணிருக்கோம் பள்ளி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு தமிழ் ஒரு விஷயத்த சொல்லும். இந்த மயங்கொழி எழுத்துக்களை வைத்து பிழை நீக்கி எழுத சொல்லி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. உண்மையிலேயே 10th லெவல்ல தான் அந்த பேப்பரே இருக்குன்றதுனால நம்ம ரொம்ப ஈஸியா பிழைகளை எடுத்துக்க முடியும். சரிங்களா, எஸ். ஸோ இப்போ அடிப்படை தமிழ் என்ன கேட்க போறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. முதல்ல சொந்த வாக்கியமாக அமைத்து எழுதணும், அடுத்து இணை சொற்களை பயன்படுத்தி ஒரே வாக்கியமாக எழுதணும், பிரித்து எழுதணும், எதிர்மறை வாக்கியமா எழுத சொல்றாங்க, பிழை நீக்கி எழுத சொல்றாங்க. இது எல்லாம் தான் நமக்கு அடிப்படை தமிழா 20 மார்க்ஸ் கேட்கிறாங்க. சரிங்களா, பிராக்டிஸ் பண்ணா போதுமானது. இந்த 20 மார்க்ஸ்ல நம்ம எவ்வளவு சார் எடுக்கலாம், எப்படி எடுக்க முடியும், சொந்த வாக்கியம் ஈஸியா 4 மார்க் எடுத்துடலாம். பிரித்து எழுதுக குறைஞ்சது 3 மார்க்காக எடுத்துடலாம்.
சரிங்களா? 4000 திவ்ய பிரபந்தம் எப்படி பிரிப்போம்? நம்ம ஃப்ளோல 4000 கூட்டல் திவ்யம் கூட்டல் பிரபந்தம் அப்படின்னு பிரிச்சு வச்சுட்டு வந்தாங்க. அப்ப 4000ன்னு போட முடியுமா? 4 கூட்டல் 1000ன்னு போடணும். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் சம்டைம்ஸ் வரலாம். ஸோ ஒரு 3ஆவது எடுக்க முடியும் கண்டிப்பா. எதிர்மறை வாக்கியம் சென்ட் மடிச்சிடலாம், 4 அவுட் ஆஃப் 4 எடுத்துடலாம். பிழை நீக்கி எழுதுக்கு 4 அவுட் ஆஃப் 4 எடுத்துடலாம். அப்போ நமக்கு இந்த இணை சொற்கள் ரொம்ப யோசிக்க முடியலனாலுமே 20க்கு 16ன்றதுக்கு எந்த வித நமக்கு கைடன்ஸுமே தேவையில்லை, ஈஸியா எடுத்துட முடியும் இல்லைங்களா? கிளியரா இருக்குமா? ஸோ இப்போ அடிப்படை தமிழ் பொறுத்தவரை இது எல்லாமே நமக்கு ரொம்ப 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 எளிமையான ஒன்று தான், ரொம்ப ஈஸியா நம்மளால எடுக்க முடியும். கிளியரா இருக்கிறோமா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஆமா, அப்ப அடிப்படை தமிழ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுக்கிட்டு இருக்கோமே சார், எனக்கு இது கொஞ்சம் பேசிக்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? கண்டிப்பா அதுக்கு கிளாஸ் இருக்கு. மக்கள் வேற இந்த பக்கம் வித்தியாசமா யோசிப்பாங்க, என்னடா சாரு சிம்பிளா சொல்லிட்டாரு, அப்ப தமிழ்லாம் எடுக்க மாட்டார் போலயே அப்படின்லாம் யோசிப்போம் இல்லையா? அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ தமிழுக்கும் கண்டிப்பா கிளாஸஸ் உண்டு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பேசிக்கா அது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சார். புண்ணியத்துக்கு இவங்க இப்படி வச்சிருக்கிறாங்க, இது வச்சதுனால தான் நம்ம கொஞ்சமா தமிழ் படிக்கிறோம் இல்லைங்களா? இல்லைன்னா அதுவும் கிடையாது. சரிங்களா? எஸ். ஸோ அப்போ பேசிக்கா நமக்கு என்ன பண்றோம் அப்படின்றது புரிஞ்சிருச்சா? அது அடிப்படை தமிழ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் ஃபர்ஸ்ட். அடிப்படை தமிழ் எழுதிட்டோம்னா நமக்கு மற்றதெல்லாம் பெரிய விஷயமா கிடைக்காது. மற்ற எல்லாமே ஈஸி தான் உண்மையிலுமே. இதுல நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா 40ல பாதி 20 மார்க்ஸ் இங்க இருந்தா நமக்கு வருது சார். அப்ப எந்த அளவு முக்கியத்துவம் இந்த அடிப்படை தமிழ் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? சரி. ஸோ இப்போ மற்ற எல்லாத்தையுமே ஒன்னொன்னா பார்க்க போறோம் சார் நம்ம. சரிங்களா? ஸோ மற்ற எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல திருக்குறள் கட்டுரை, ஏன்னா ஆர்டர் வைஸே நம்ம பார்ப்போம். திருக்குறள் கட்டுரை. திருக்குறள் கட்டுரை பத்தி எழுத சொல்றாங்க சார். சரிங்களா? எஸ். அப்படியே ஒரு நிமிஷம். திருக்குறள் கட்டுரைக்கு அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துடுறாங்க சார். 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துடுறாங்க. இந்த 5 கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்மளை என்ன பண்ண சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு கொஸ்டின் தான் எழுத சொல்றாங்க சார். புரியுது என்ன பண்றாங்க அப்படின்னு? சார் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஏன்னா என்கிட்டயே நிறைய பேர் கேட்டாங்க, ஐயா நீங்க தனியா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரு பேட்ச் போடுங்க அப்படின்னு. போடலாம் நம்மளும் கூட, இல்லையா? நானும் அந்த பிளான்ல தான் இருந்தேன், சரி போட்டு விடுவோமே அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய பேர் ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க சார் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு. ஸோ அவ்வளோ பயப்பட வேண்டியதே கிடையாது. உண்மையிலுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அப்படியா தமிழை கத்துவாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ரைட்டு. திருக்குறள் குறித்து ஒரு கட்டுரை வரைக்க அப்படின்றாங்க. ஒரே ஒரு டைட்டில் கொடுத்து கட்டுரை வரைய சொன்னாங்கன்னா ஒரு நியாயம் தர்மம் இருக்குப்பா, இல்லையா? ஆமா. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 5 கொஸ்டின் கொடுத்து அதுல ஒரு கொஸ்டின் எழுத சொல்றாங்க. 5 கொஸ்டினை கொடுத்து அதுல ஒரு கொஸ்டின் அப்படின்னா நம்மளால ரொம்ப ஈஸியா எழுதிட முடியும் தானே? ரொம்ப பெரிய விஷயம் இல்லையே 5 கொஸ்டின் கொடுத்து ஒண்ணுன்னா. சரி. ஸோ இப்போ கொஸ்டின் எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா, திருக்குறளுக்கு நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? திருக்குறளுக்கு நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் அன்றாட வாழ்வியலோடு தொடர்புடைய தன்மை, மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், சமூக பொருளாதார அரசியல் குறித்த வள்ளுவரின் நிலைப்பாடு. சரிங்களா? இப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் இருக்கக்கூடிய தத்துவ கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு 6 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க சார் சிலபஸ்ல. 6 டாபிக்ஸ் கொடுத்து அந்த 6 டாபிக்ஸ்ல இருந்து தான் நமக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்ப திருக்குறள் பொறுத்தவரை நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபார்மட் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க முதல்ல. சரிங்களா? ஃபார்மட் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அடுத்து இந்த 5 கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, 5 கொஸ்டினையுமே நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா இந்த 6 டாபிக் உள்ளதான் இருக்கும். சரிங்களா? என்னம்மா நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமா, இந்த 6 டாபிக் உள்ளதான் 5 கொஸ்டின்ஸ்க்குமே இருக்கும். அப்ப இந்த 5 கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் தான் நமக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய 6 டாபிக்ல 6 எஸ்ஸே. அவ்வளவுதான். நீங்க படிக்க போறது என்ன அப்படின்னா, இந்த 6 டாபிக்ல 6 எஸ்ஸே படிக்க போறீங்க. கண்டிப்பா இந்த 6 டாபிக்ல நீங்க படிச்சதுல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வந்துடும். ஐயா ஒருவேளை அப்படி வரலைன்னா என்ன பண்றது? டவுட் வரும்ல. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், திருக்குறள் மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அதுதான் நமக்கு முதல் டாபிக்கே இல்லையா? திருக்குறள் மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம்.
இதுதான் முதல் டாபிக்கே. அப்போ இந்த டாபிக் ரிலேட்டடா தான் நம்ம படிச்சிருப்போம். கொஸ்டின் கேட்கிறப்ப வள்ளுவர் ஏன் கடவுளை மறுதலிக்கிறார் என்பதை குறித்து கட்டுரை வரைக இப்படி கேட்கிறாங்க சார். வள்ளுவர் கடவுளை ஏன் மறுதலிக்கிறார் அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுத்து அதை பற்றி ஒரு கட்டுரை வரைக அப்படின்னு கேட்கிறாங்க. நம்மளால இதை வைத்து எஸ்ஏ எழுத முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா மதச்சார்பற்ற தனித்தன்மையில இலக்கியம் அப்படின்றதுனாலதான் அவர் கடவுளை மறுதலிக்கிறார்ன்றதை நம்ம சொல்ல போறோம் இங்க. ஸோ புரியுதா நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு? எஸ். ஸோ அப்போ ப்ரெசன்டேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்னலாம் இந்த மதச்சார்பற்ற தனித்தன்மையில இலக்கியத்துக்கு நம்ம படிச்சிருப்போமோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம் சார். சரிங்களா? ஸோ எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அதைத்தான் நம்ம பண்ணவே போறோம். கிளியர் ஆக்குறோமா? எஸ். வேற எதுவுமே நம்ம பண்ண போறதே கிடையாது. அதைத்தான் நம்ம இந்த இடத்துல மாத்துறோம். அதே முன்னுரையில வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்ற போறோம். நமக்கு ஏற்றது மாதிரி முன்னுரைகளை வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாத்துறோம். சரி, ஓகே. கிளியர் ஆக்குறோமா? எஸ். ஓகேங்க. அடுத்து என்னன்றதை பார்ப்போம். சரிங்க சார். அப்போ திருக்குறள் பத்தி கட்டுரையில நம்ம 6 டாபிக்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். இப்ப கட்டுரைனா எப்படி எழுதணுன்றது முதல்ல நமக்கு தெரியணும் இல்லையா? எஸ். ஸோ திருக்குறள் கட்டுரை அவங்க 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 300 வேர்ட்ஸ். அப்ப அப்ராக்சிமேட்டா 300 வேர்ட்ஸ் அப்படின்னா நம்ம 3 பேஜ் எழுதணும் சார். 3 பேஜஸ் எழுதணும். அப்ப திருக்குறள் பத்தின ஒரு கட்டுரை நம்ம 3 பேஜஸ் எழுதணும். திருக்குறள் மட்டும்தான் நமக்கு 15 மார்க். இன்னொன்று லெட்டர் ரைட்டிங், அது 2 மட்டும் தான் 15 மார்க்ஸ். மற்ற எல்லாமே 10 மார்க்ஸுக்கு தான். அப்போ 3 பக்கத்துக்கு என்னால் திருக்குறளை பற்றி எப்படி சார் கட்டுரை எழுதுறது? அப்போ கட்டுரைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஒரு கட்டுரை அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா முன்னுரை அப்படின்ற விஷயம் இருக்கணும். முன்னுரை. சரிங்களா? எஸ். ஸோ இங்கே தான் நம்ம உன்னிப்பாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் மேட்டர்ஸ் இல்லைங்களா? ப்ரெசன்டேஷன் மேட்டர்ஸ். அப்போ கட்டுரை எழுதுறோம். நம்ம அங்க பேப்பர் 2ல நம்ம மெயின்ஸ் எழுதுறப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த கட்டுரை மாதிரிலாம் எதுவுமே நமக்கு கிடையாது இங்க இல்லையா? கட்டுரை மாதிரி ஏதாவது இருக்கா? அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதனால நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபுல்லா எல்லாத்துக்குமே பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிக்கிட்டு இருந்தோம். பாயிண்ட போட்டு எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் போட்டு எழுதிக்கிட்டு இருந்தோம். ஆனா இங்கே அப்படி கிடையாது. சரிங்களா? ஏன்னா கட்டுரை எழுத சொல்றாங்க. கட்டுரைக்குள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் போடலாமா? கண்டிப்பா கட்டுரைக்குள்ள பாயிண்ட்ஸ் எதுவும் போடக்கூடாது. சரிங்களா? அப்ப பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் தான் நாம் எழுத வேண்டும். அப்ப பேராகிராஃபா எழுதணும். சரி, எப்படி சார் ப்ரெசென்ட் பண்றது? சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம வழக்கம் போல டைட்டிலுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ். ஸோ மேபி இங்க இருந்து மார்ஜின் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. மார்ஜின் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். சரிங்களா? ஓகேங்க. ஸோ மார்ஜின் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப நாம என்ன பண்ணோம்னா ஒரு டைட்டில போட்டுட்டு டைட்டில் எங்க முடிச்சிருக்கோமோ ஸோ இங்க இருந்து ஆரம்பிங்க. சரிங்களா? எஸ். ஸோ இங்க இருந்து ஆரம்பிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணணும். செகண்ட் லைன் இங்க இருந்து எழுதுவா சார் அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் ஸோ இங்க வர எழுதுங்க. ஸோ இப்படி ஆரம்பிங்க. சரிங்களா? எஸ். அப்படியே ஒரு நிமிஷமா. எஸ். ஸோ இப்போ முன்னுரை நம்ம ஆஃப் பேஜ் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சுட்டு ஸோ செகண்ட் லைன் வந்து நம்ம அங்கே எழுதுன மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இங்கே எழுதக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக இதை நம்ம மாற்றணும். சரிங்களா? ஸோ மாற்றணும். தேர்ட் லைன் அப்போ என்ன சார் பண்ணுறது? ஸோ அப்படி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ஃபாலோ பண்ணணும் சார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்படித்தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ முன்னுரை எவ்வளவு சார் இருக்கலாம் அப்படின்னா 4 to 5 லைன்ஸ் இருக்கலாம். முன்னுரை பொறுத்தவரை 4 to 5 லைன்ஸ் இருக்கலாம் சார். சரிங்களா? 4 to 5 லைன்ஸ் நமக்கு முன்னுரை இருந்தால் போதுமானது. முன்னுரையில் நான் ஏதாவது கோட்ஸ் கொடுக்கலாமா சார்? முன்னுரையில நம்ம கோட்ஸ் எதுவுமே கொடுக்க வேணாம். முன்னுரையில் நம்ம என்னதான் சொல்லணும்? என்ன டைட்டிலை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டைட்டிலை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சில தாட்ஸ் இந்த டைட்டிலை பற்றி நான் இந்த கட்டுரையில் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி முன்னுரை நம்ம சொல்லணும். சரிங்களா? எஸ். ஸோ அடுத்து சப்மிட்டிங் 1. ஸோ ஃபர்ஸ்ட் சப்மிட்டிங் ஒன்று போட போகிறோம் இல்லையா? அடுத்து சப்மிட்டிங் போடுறப்ப என்ன சார் பண்ணணும்? ஒரு லைன் ஸ்பேஸ் கூட விட்டுருங்க. அடுத்து சப்மிட்டிங் போடுறப்ப ஓகே. ஸோ இங்கே முன்னுரைக்கு நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோம்? சப்மிட்டிங் போட்டு ஒரே ஒரு அண்டர்லைன் பண்ணுவோம் இல்லையா? சப்மிட்டிங் போட்டு ஒரு அண்டர்லைன் பண்ணிட்டு அங்கே எப்படி ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி. ஸோ இதே ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே இப்படி தான் பேப்பர் நீட்டாக இருக்கும். சரிங்களா? அங்கே எப்படி ஆரம்பிச்சோமோ அதே லென்த் எப்படி ஆரம்பிங்க. ஸோ செகண்ட் லைன் இந்த ஃபாண்ட்டை மாற்றிடக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த லைன்லேருந்து அப்படி அடுத்த லைன். ஸோ அப்படியே கண்டினியூஸாக போகும். சரிங்களா? எஸ். ஸோ இப்படி நம்ம மொத்தம் 3 பேஜஸ் எழுத போகிறோம் சார்.
மொத்தம் 3 பேஜஸ் எழுத போறோம். குறைஞ்சது ஒரு பேஜுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா மினிமம் 2 சப்மிட்டிங்ஸ் கண்டிப்பா இருக்கணும். மேக்ஸிமம் 3 கொடுங்க, அதுக்கு மேல வேணாம், நல்லா இருக்காது. சரிங்களா? ஒரு பேஜுக்கு ஏன்னா நம்ம கட்டுரை எழுதுறோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. நான் உங்களுக்கு பேப்பர் 2 எழுதுறப்ப சப்மிட்டிங்ஸ் கொடுக்க சொல்லுவேன், நல்லா சப்மிட்டிங்ஸ் கொடுத்து எழுதுப்பா அப்படின்னு. ஆனா இப்ப நம்ம கட்டுரை எழுதுறோம், இங்க போய் 2 லைனுக்கு ஒரு சப்மிட்டிங்கா கொடுத்துக்கிட்டு தான் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அப்போ கட்டுரை எழுதுறோம் அப்படின்னா கண்டிப்பா பேராகிராஃபா தான் எழுதணும். அப்போ முன்னுரை எழுதியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சப்மிட்டிங், ஒரு பேஜுக்கு மினிமம் 2 சப்மிட்டிங் இருக்கலாம், மேக்ஸிமம் 3 கொடுங்க, அதுக்கு மேல நல்லா இருக்காது கட்டுரை. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ இப்படித்தான் நம்ம எழுத போறோம். ஸோ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் பேஜ் 1 இப்படித்தான் முன்னுரையிலிருந்து ஆரம்பிக்கிறோம் சார். சரிங்களா? ஸோ முன்னுரை, அப்போ முன்னுரையிலேருந்து எழுத ஆரம்பிச்சிடும். ஓகேயா? ரைட்டு. ஸோ அடுத்ததாக ஒரு சப்மிட்டிங். ஸோ மேபி கடவுள் அப்படின்னா யாரோட கடவுள் இல்லை இறை அப்படின்றத இறை விளக்கம்னு கொடுத்துருவோம். ஏன்னா இறை அப்படின்றத வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இங்கே ஆரம்பிச்ச மாதிரியே இங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ அப்படியே எழுதியாச்சு. ஸோ பேஜ் 1 அப்படி எழுதியாச்சு. ஸோ அடுத்து பேஜ் 2 மதச்சார்பற்ற தன்மை அப்படின்றத ப்ரூவ் பண்றோம். மதச்சார்பற்ற, ஸோ அதே தான் எழுதுறோம். சரிங்களா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து இறை விளக்கம் சொல்லியாச்சு. அரசன் அப்படின்றத இங்க கடவுளாவே அவர் சொல்றாரு நிறைய இடங்கள்ல. இறைன்றத அரசனை சொல்லிட்டு அரசனை பத்தி சொல்றாரு. இல்ல அரசன் இல்லைன்னா ஆண்டவர் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஆண்டவர், ஏன்னா இறைவன் அப்படின்னு ஆண்டவர்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. ஸோ அப்போ அங்க ஆரம்பிச்ச மாதிரியே தான் இங்க ஆரம்பிக்கும். இங்க தான் ஆரம்பிச்சோம். ஸோ அதே மாதிரி ஆரம்பிக்கிறோம். ஸோ ப்ரெசென்ட் பண்றோம். ஓகேங்க, முடிச்சாச்சு. ஸோ அடுத்து பேஜ் 3க்கு வரோம். பேஜ் 3 ஸோ இங்கே வந்து ஏன்னா ஃபைனலைஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த இடத்துல இல்லைங்களா? ஒரு ஃபைனலைஸாக ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம். மதச்சார்பற்ற தனித்தன்மையில இலக்கியம் அப்படின்றதுக்கு மாதிரி. சரிங்களா? எஸ், சமத்துவம் அப்படின்றத பேசுகிறார். சமத்துவம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ அதே மாதிரி எழுத ஆரம்பிக்கிறோம். மாங்கு எழுதுறோம். முடிக்கிறப்ப முடிவுரை, ஏன்னா முன்னுரைன்னு ஒரு விஷயத்தை போட்டோம், அப்போ முடிவுரை அப்படின்னு சொல்லி முடிக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்படித்தான் நமக்கு ஒரு பேட்டர்ன் இருக்க போது. இப்படித்தான் நம்ம கண்டிப்பா எழுதணும் சார். ஸோ இதுதான் நமக்கு திருக்குறளுக்கான ஒரு பேட்டர்ன். ஒரு கட்டுரைக்குனா இப்படித்தான் இருக்கணும். இந்த இடத்துல எக்காரணத்தை கொண்டும் நம்ம பாயிண்ட் போட்டு விடக்கூடாது. சரிங்களா? ஸோ எக்காரணத்தை கொண்டும் பாயிண்ட் போட்டு விடக்கூடாது. பாயிண்ட்ஸ்லாம் போட்டு எழுதிடக்கூடாது சார். சரிங்களா? ஆமா சார். ஹைலைட் பண்றதெல்லாம் பண்ணலாமா? அப்போ இந்த எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணலாமா? இந்த கட்டுரையை பொறுத்தவரை கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பாருங்க. சரிங்களா? சம்டைம்ஸ் சான்று தந்து விளக்குக அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துருவாங்க. சான்று தந்து விளக்குக. அப்ப சான்று தந்து விளக்குக அப்படின்னு கேட்டுவிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த திருக்குறள் முழு திருக்குறளையும் நம்ம சொல்லணும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, சான்று தந்து விளக்குகின்ற வார்த்தையை சேர்த்துட்டா நம்ம திருக்குறள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு அந்த திருக்குறளை மேற்கோள் காட்டி அந்த திருக்குறள்ல பிறப்புன்றது எல்லாருக்கும் சமம், அதனால எல்லா உயிர்களும் சமம் அப்படின்றாரு. இதை சொல்லணும். சம்டைம்ஸ் இந்த சான்று தந்து அப்படின்லாம் சொல்லாம திருக்குறள் மதச்சார்பற்ற தனித்தன்மையில இலக்கியம் விவரி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதை பத்தி ஒரு கட்டுரை வரைக அப்படின்னு அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அங்கே நம்ம ஷார்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படி. சரிங்களா? ரைட்டு. இந்த மாதிரி நம்ம எழுதுறப்ப கட்டுரைலாம் எழுதுறப்ப ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நம்ம கண்டிப்பா நோட் பண்ணணும். என்ன சார் அந்த விஷயம்? எப்படி நம்ம திருக்குறள்ல நீங்க நம்ம மேற்கோள் காட்டுறோமோ அதே மாதிரி அந்த திருக்குறள் இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் மேற்கோள் காட்ட வேண்டும். சரிங்களா? எடுத்துக்காட்டா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இறை விளக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுல நம்ம சொல்லலாம் வள்ளுவர் இறைமாட்சி என ஒரு அதிகாரத்தை இயற்றியுள்ளார். இந்த இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் இறை என்ற சொல்லை அவர் அரசரையே ஒப்பிடுகிறார். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் என குறிப்பிடுகிறார். புரியுதன்? அப்ப இந்த அதிகாரத்துல இப்படி சொல்றாரு அப்படின்னு நான் திருக்குறளை மேற்கோள் காட்டுறேன். சரிங்களா? எஸ். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்த முன்னுரை முடிவுரை இந்த ரெண்டை தவிர சப்ஹெட்டிங்ஸ் கொடுக்குறோம் இல்லையா?
ஒரு சப்ஹெட்டிங்க்கு அட்லீஸ்ட் அதுக்கு கீழே ஒரு திருக்குறளையாவது மேற்கோள் காட்டணும். மேக்சிமம் 2 திருக்குறள் மேற்கோள் காட்டுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா அவ்வளவுதான் மேற்கோள் காட்ட முடியும். ஒரு சப்ஹெட்டிங் கீழே ஒரு திருக்குறள், அப்படி இல்லைன்னா மேக்சிமமா 2 திருக்குறளை நீங்க மேற்கோள் காட்டுங்க. கண்டிப்பா மேற்கோள் காட்டணும். இல்ல சார் எனக்கு ஃபுல்லா தெரியலையே. பகுத்துண்டு பள்ளி ரோம்புதல், நீரின்றி அமையாது உலகு, இந்த மாதிரி. அப்ப திருக்குறளில் இருக்கக்கூடிய அந்த முதல் 3 சீர்கள் என்ன கண்டென்ட் அவர் சொல்ல வராரோ அதை மட்டுமாவது நம்ம மேற்கோள் காட்டிடணும். சரிங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? மேக்சிமம் முழு திருக்குறளை மேற்கோள் காட்டுங்க. முடியாத பட்சத்தில் எனக்கு ஐயோ தெரியலையே சார், ஏன்னா திருக்குறள் 7 சீரா இருக்கும் நமக்கு இல்லையா? முதல் லைன்ல 4 சீரு, அடுத்த லைன்ல 3 சீர் அப்படின்னு. எது எப்படின்னு எனக்கு எழுத தெரியலையே அப்படின்னா நீங்க நான் சொன்ன மாதிரி ஷார்ட்டா எழுதுங்க. ஆனால் ஃபுல் திருக்குறள் எழுதுனா நமக்கு மார்க்ஸ் கிடைக்கும். சரிங்களா? நிறைய பேர் யோசிக்கலாம், சார் அதான் 20 மார்க் தமிழ்ல வந்துடும், 10 மார்க் காம்ப்ரிஹென்ஷன்ல கொடுத்துருவாங்க, அப்புறம் எதுக்கு சார் இது அப்படின்னு. சரிங்களா? நம்ம எழுத போறது காம்படிட்டிவ் எக்ஸாம். 40 மார்க் எடுத்தா பாஸ், பாஸ் பண்ணி விடுவோம்ன்றலாம் மனதிலெல்லாம் திருத்த மாட்டாங்க. சரிங்களா? எப்படியாவது ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா டீச்சர்ஸ்க்கும் டார்கெட் இருக்கும், திருத்துறவங்களுக்கே டார்கெட் இருக்கான். எல்லாத்துக்கும் ஒரே மார்க்லாம் போட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? ஃபில்டர் பண்றது தான் மெயின்ஸ். ஃபில்டர் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களா திருத்துறவங்களுக்கே. சரியா? அதனால அவங்க திருத்துறவங்க ஃபில்டர் பண்ணணும் தான் நினைப்பாங்க. 100 பேப்பர் திருத்தி இருப்பாங்க அப்படின்னா அதுல ஃபில்டர் பண்ணணும் எப்படியாவது அப்படின்றத அவங்க செக் பண்ணுவாங்க சார். சரிங்களா? ஏன்னா உங்க பேப்பர்ஸ் எந்த ஸ்டாஃப் திருத்துறாங்க எல்லாமே ரெக்கார்டிக்கலா இருக்கும். அப்படின்றப்ப எல்லா ஸ்டாஃப்ஸுமே ஃபில்டர் பண்ணணுன்ற மனநிலையில் தான் மெயின்ஸ் திருத்துவாங்க சார். ஸோ அதனால தான் மெயின்ஸ் எல்லா ஸ்டாஃப்ஸும் மார்க் கொஞ்சம் கொஞ்சமா போடுறது. சரிங்களா? அதனால எல்லாருமே பாஸ் பண்ண வச்சுருவாங்கன்னா கனவு கண்டுட்டு இருக்கக்கூடாது. ஒருவேளை அடிப்படை தமிழ் கடினமா கேட்டுவிட்டாங்க அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம். புரியுதா? அதனாலதான் நம்ம எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்றது. 3 மணி நேரத்துல 100 கொஸ்டின்ஸையும் நம்ம அட்டன் பண்ணிட்டு தான் வரணும். வெளியிருந்து பார்த்தா ஐயா 300 மார்க்கே 3 மணி நேரத்துல எழுதுறோம், இது என்னங்க 100 மார்க்ஸ் எழுத முடியாதா அப்படின்னு தோணும். 300 மார்க்ஸையும் நம்ம பேராகிராஃபாவா எழுத மாட்டோம், பாயிண்ட் போட்டு டைட்டில் போட்டு ஸ்பேஸ் விட்டு விட்டு எழுதுவோம். ஆனா இங்கே பேராகிராஃபா எழுத போறோம். குறிப்பா தமிழ்ல எழுத போறோம். இவ்வளவு நாள் ஆங்கிலத்தை எழுதிட்டு இருந்த நாம தமிழ்ல எழுத போறோம். அதனால டைம் கண்டிப்பா கன்சியூம் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ திருக்குறள் பொறுத்தவரை இதுதான் ஃபார்மேட், இப்படித்தான் நம்ம எழுதணும் 3 பேஜுக்கு. சொல்லுங்கம்மா. இதுக்கு டைம் அலாட்மெண்ட் எப்படி சார்? இதுக்கு எந்தெந்த செக்ஷனுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும் சார்? அப்பெல்லாம் எதுக்குமே கிடையவே கிடையாதும்மா. இது பொறுத்தவரை நம்ம ஓன் டைம் தான். நீங்க ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண வேண்டியது அடிப்படை தமிழ் 20 மார்க்ஸ் நீங்க முடிச்சிருங்க. அதுதான் நமக்கு ஸ்கோரிங் இல்லையா? அதை முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்க காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்துருங்க 10 மார்க்ஸ். ஏன்னா இது ரெண்டுமே மார்க்ஸ் குறைக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்னொன்னா வரலாம். டிரான்ஸ்லேஷன் மட்டும் கடைசியா நீங்க எழுதுங்க. டிரான்ஸ்லேஷனை மட்டும் கடைசியா எழுதுங்க. அது எப்படி எழுதினா மார்க் போட்டுருவாங்க. சரிங்களா? எஸ். ஸோ நான் ஒன்றுனா சொல்கிறேன், எல்லாம் தனித்தனியாக எவ்வளோ டைம் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். நம்ம இதுக்கு நமக்கு இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா தமிழ் எழுதுறோம் அப்படின்றப்ப நம்ம பாட்டுக்கு பொறுமையாக எழுதிக்கலாம். கண்டிப்பாக பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ எப்படி பிரிக்கலாம் அப்படின்றது நான் கடைசியில் சொல்கிறேம்மா. ஓகேங்க. சரி. ஸோ இப்போ முன்னுரையில் நம்ம ஒரு விஷயம் சொன்னோம். இங்கே நான் கண்டிப்பாக நம்ம கோட்ஸ் எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஏன்னா நீ முன்னுரையிலே கோட்ஸ் சொல்லாதீங்க அப்படின்னும். முடிவுரையில கண்டிப்பா நீங்க கோட்ஸ் அப்படின்றத சொல்லணும். ஏதாவது மேற்கோள்களை காட்ட வேண்டும். திருவள்ளுவரை பற்றியோ திருக்குறளை பற்றியோ யாராவது சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி மேற்கோள்களை நாம முடிவுரையில கண்டிப்பா காட்டணும். சரிங்களா? அது மாதிரி முடிக்கிறப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை சப்போர்ட் பண்ற மாதிரி முடிக்கணும். எனவே திருக்குறள் ஒரு மதச்சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியுது அப்படின்றத நிறுவி விட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். சரிங்களா? என்பது நமக்கு புலப்படுகிறது. திருக்குறளின் பெருமையை பற்றி திருவள்ளுவ மாலை என்ற ஒரு நூலே இயற்றப்பட்டுள்ளது. ஆமா. கடுகை தொலைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என இடைக்காடர் வள்ளுவரையும் திருக்குறளையும் மேன்மைப்படுத்தி குறிப்பிடுகிறார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கோட்ஸ் நம்ம கண்டிப்பா சொல்லணும். சரிங்களா? சோ முடிவுரை கண்டிப்பா கோட்ஸோட முடிக்கணும். சரிங்களா? எஸ். கிளியரா இருக்கிறோமாமா? இந்த இடத்துல நமக்கு இந்த மேற்கோள் காட்டுறதுன்னா குழப்பமா இருக்கலாம். எப்படி மேற்கோள் காட்டுறதுன்னு 2 விதமா காட்டலாம். சரிங்களா? ரைட். எப்படி அப்படின்றத நம்ம மேற்கோள் காட்டுறத மட்டும் நம்ம பார்க்க போறோம்.
சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இறையை எடுத்துக்கோமே, இறை விளக்கம், இது ஒரு டைட்டில். சப்ஹெட்டிங் இறை விளக்கம் இதை போட்டுட்டு வள்ளுவர், நம்ம இப்போ வேர்ட்ஸை நம்ம இங்கே சொல்கிறோம், ஏன்னா கண்டிப்பாக வேர்ட்ஸை சொல்லணும் இல்லையா? ஸோ இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், சரிங்களா? இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ பாருங்க, வள்ளுவர் இறை என்ற இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் இறை என்ற சொல்லை பல குறள்களில் முன்னிலைப்படுத்துகிறார். எனினும் இந்த அதிகாரம் முழுமைக்கும் இறை என்ற சொல் அரசரை கையாள்வதாகவே பார்க்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன் நான் சொல்றேன். வள்ளுவர் இறை மாட்சின்ற அதிகாரத்துல இறை அப்படின்ற சொல்ல யூஸ் பண்றாரு நிறையா. அதுல இறை என்பது அரசரை குறிப்பதாகத்தான் இருக்கிறது. அப்ப இறைமாட்சியில அரசன் அப்படின்னு தான் சொல்றார். சொல்லிட்டு இங்க என்ன பண்றோம் அப்படின்னா அந்த திருக்குறள் எழுதுறோம், சரிங்களா? இறை காக்கும் வையகம் எல்லாம், இறை காக்கும் வையகம் எல்லாம், சரிங்களா? அவனை அவனை முறை காக்கும் முட்டாட்சியின், சரிங்களா? அவனை முறை காக்கும் முட்டாட்சியின். இந்த குறளை எழுதிட்டு என்ற குறளில் வள்ளுவர் இறை என்பவர் இந்த உலகத்தை காக்கிறார், அந்த இறையை அவருடைய முறையான ஆட்சி காக்கிறது என குறிப்பிடுகிறார். எனவே இறை என்பது அரசரை குறிக்கப்படுகிறது, அரசரை இறை என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறார். அப்போ எப்படி புரியுதா? ஒரு திருக்குறளை நான் எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த திருக்குறளை மேற்கோளை காட்டி நான் சொல்றேன், இப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா திருக்குறளை பொறுத்தவரை எழுதிட்டு சொல்லலாம். தமிழ் செய்யுள் எல்லாமே ஒரு செய்யுளை எழுதிட்டு நம்ம விளக்கம் கொடுக்கலாம். இது ஒரு கிரைட்டீரியா. இன்னொரு கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, இந்த திருக்குறள் நம்ம மேற்கோள் காட்டாம, சரிங்களா? இந்த திருக்குறளை இப்படி நம்ம மேற்கொள்ளாம் காட்டாம இறை அப்படின்றத விளக்கமா சொல்றோம் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் இறை என்ற சொல்லை பல குறள்களில் பயன்படுத்துகிறார், அவை அனைத்துமே அரசரையை குறிப்பதாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறது சொல்லிட்டு அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சார் ஒரே பேராகிராஃப் எழுதணும், சரிங்களா? அப்போ ஒரு சப்ஹெட்டிங் போட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள ஒரே பேராகிராஃபா தான் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2-3 பேராகிராஃப் இருக்கக்கூடாது. மேற்கோள் காட்டிக்கலாம், இதுக்குள்ளேயே நம்ம 3-4 பேராகிராஃப்லாம் எழுதிடக்கூடாது. அப்போ அதுக்கப்புறமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இறை இந்த உலகத்தை காக்கிறார், அந்த இறையை அவருடைய முறையான ஆட்சி காப்பாற்றுகிறது என குறிப்பிடுகிறார். எனவே இறை என்பது அரசரை குறிப்பதாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதனை வள்ளுவர் அப்படி சொல்லி, புரியுதா? அப்போ என்னன்றத எக்ஸ்பிளனேஷனை நம்ம சொல்லிட்டு இதனை வள்ளுவர் அப்படின்னு ஒரு லைனை எழுதி ஒரு கம்மாவை போட்டு அடுத்த லைன்ல இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் அப்படின்னு சொல்றார், சரிங்களா? எஸ், அம்மா எல்லாராலும் எழுத முடியுதா? இல்லை நான் எழுதி தான் காட்டணுமா? புரியுது தானே? புரியுது சார். எஸ், மனசுக்குள்ளாம் திட்டக்கூடாது, புரியுதா? எழுதிதான் காட்டுங்களேன் தமிழ் அப்படின்லாம் சொல்றாருதான் சொல்லிருங்க. ஏன்னா அதையும் வள்ளுவர் தான் சொல்றாரு, கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின்னோக்கா சொல் அப்படின்றாரு. அதனால குரூப்புக்குள்ள போய் என்னை யாராவது திட்டுனீங்கன்னு கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான். சரி, சூப்பர்மா. ரொம்ப ஜாலியாவே படிங்கம்மா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நிறைய பேருக்கு 45 days தான் இருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் நமக்கு ஆகவே ஆகாது, ஹெல்த்துக்கு ஆகாது, மனசுக்கு ஆகாது. ஸ்ட்ரெஸ் ஆகி ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அதனால ரிலாக்ஸ்டாகவே படிங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னது அதுதான், பொங்கல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. கடைசி 1 மாசம் எப்போதுமே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அப்படி இருந்தா தான் நம்ம உண்மையிலுமே ஒரு அஸ்பிரண்ட், சரிங்களா? அதனால தைரியமா இருங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லாம் நிறைய இருக்குது நமக்கு. சூப்பர்மா, கிளியர் ஆக்குறோமா? அப்போ 2 விதமா நம்ம மேற்கோள் காட்டலாம் சார், சரிங்களா? 2 விதமா மேற்கோள் காட்டலாம். அப்போ திருக்குறளை எழுதி அதுக்கு கீழே இப்படி சொல்றாரு நம்ம சொன்னாலும் தப்பு கிடையாது. இல்லை நான் எக்ஸ்பிளனேஷனை சொல்லி அதுக்கு கீழே இதனை வள்ளுவர் இவ்வாறு கூறுகிறார்
என்று குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். சரிங்களா? எஸ், பெட்டரா நம்ம முடிச்ச ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டு இதனை வள்ளுவர் அப்படின்னு எழுதுனா கொஞ்சம் இடம் நமக்கு ஸ்பேஸ் போகும். புரியுதா? ஏன்னா ஒரு லைன் இதனை வள்ளுவர் அப்படின்னு ஒரு லைன் காலி ஆயிரும், அப்புறம் இதுல ஒரு 2 லைன் காலி ஆயிரும். ஸோ இதனை வள்ளுவர் மட்டும் தனி லைன்ல நம்ம எழுத போறோம். இந்த ஒரு திருக்குறள் ஒரு 2 லைன் ஃபுல்லா எழுதிடுவோம். எழுதிட்டு என குறிப்பிடுகிறார் அப்படின்னு 3வது லைனே எழுதிடுவோம். அப்போ பாருங்க ஒரு 4 லைன் நம்ம காலி பண்ணிடுவோம். பார்த்தா பேராகிராஃப் மாதிரி இருக்கும். ஸோ அதனால பெட்டர் நம்ம இதனை வள்ளுவர் அப்படின்னே நம்ம சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன் இதை ஃபாலோ பண்ண சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு திருக்குறள் தான் ஞாபகத்தில் இருக்கும். அப்போ திருக்குறளை எழுதிட்டு கீழே எழுதுறப்ப நமக்கு ஈஸியா இருக்கும், எழுதுறது ஈஸியா இருக்கும் இல்லையா? ஆனா இந்த மாதிரி நம்ம பேப்பர்லாம் ஃபில் பண்ண முடியாது. அதனால முடிஞ்ச அளவு என்ன திருக்குறள் மைண்ட்ல நினைச்சிட்டு அந்த திருக்குறள் எக்ஸ்பிளனேஷனை எழுதி இதனை வள்ளுவர் இப்படி இந்த திருக்குறளை சொல்லி இப்போ என குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லுங்க, அது நல்லா இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு சப்ஹெட்டிங்க்கு மினிமம் 1 கண்டிப்பாக ஃபுல்லாக இன்னும் 2 லைனுமே 7 சீரையுமே எழுதுற மாதிரி ஃபுல்லாக சொல்லணும் சார். சரிங்களா? கண்டிப்பாக ஃபுல் திருக்குறளையும் ஒரு சப்ஹெட்டிங்க்கு ஒரு திருக்குறளாவது கண்டிப்பாக சொல்லணும். அப்படி மேக்ஸிமம் நீங்கள் சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா 2 சப்ஹெட்டிங் சாரி 2 திருக்குறளாவது சொல்லுங்க. மினிமம் 1 கண்டிப்பாக மஸ்ட்டு, மேக்ஸிமம் 2 சொல்லுங்க. அதுக்கு மேலே அசிங்கமாக இருக்கும் பேப்பர் பார்க்கவே இல்லையா? ½ பேஜுக்குள்ளே நம்ம முடிக்க முடியாது சப்ஹெட்டிங்க. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இந்த சப்ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலா 5 to 7 இருக்கலாம் சார். சரிங்களா? 5 to 7 இருக்கலாம் சப்ஹெட்டிங்ஸ். அதுக்கு மேலே போகக்கூடாது, அது குறையவும் கூடாது சார். 5 to 7 அப்படின்றப்ப இட் இன்க்ளூட்ஸ் முன்னுரை முடிவுரை சேர்த்து தான் சொல்றேன். சரிங்களா? முன்னுரை முடிவுரைலாம் சேர்த்து 5 சப்ஹெட்டிங்ஸ்லேருந்து 7 சப்ஹெட்டிங்ஸ் இருக்கலாம். அதுக்கு மேலே போனாலும் நல்லா இருக்காது, அதுக்கு கீழே போனாலும் நல்லா இருக்காது. இது வந்து கான்ஸ்டன்ட்டாக நினச்சிக்கோங்க. சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்போ திருக்குறளை மேற்கோள் காட்டுறதுக்கு மட்டும் நம்ம கட்டுரையா படிக்கலைனாலும் ஒவ்வொரு டாபிக்குமே எந்தெந்த திருக்குறளை மேற்கோள் காட்டுவதுன்னு ஒரு டாபிக்கு எனக்கு தெரிஞ்சு மினிமம் 6லிருந்து 7 குறள் தான் நீங்க படிப்பீங்க இல்லையா? 5ன்னு வச்சுக்கோங்க, 5 தான் மேக்சிமம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 குறள் தான் நீங்க மனப்படமாவே தெரியணும். 30 குறள் எழுதி எழுதி பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்னென்ன குறள் படிக்கணுன்றதை நான் உங்களுக்கு நோட்ஸாவே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இதோட வேற என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும்? சரிங்களா? அதனால ரொம்ப ரொம்ப தைரியம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டாபிக்கா இருக்கக்கூடிய இந்த திருக்குறள் குறித்து கட்டுரை வரைக அப்படின்றதுல நமக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. எதுவும் இருக்காது தானே? சரி. ஸோ கமெண்ட்ல கூட லீவ் பண்ணிருங்க. நல்லது, சூப்பர்மா. சார் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி காட்டலாமா சார்? இங்க இம்பார்ட்டன்டே திருக்குறள் தானே மேற்கோள் காட்டுறோம், அதனால பிரச்சனை கிடையாதுமா, வேணாம், தேவைப்படாது. சரிங்களா? ஒருவேளை நம்ம திருக்குறளை மேற்கோள் காட்டாம இந்த இறை காக்கும் வையகம் எல்லாம் அப்படின்னு மட்டும் சொன்னோம்னா அதை மட்டும் என்ன அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. சரிங்களா? மேக்சிமம் கட்டுரைக்கு இந்த இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் அண்டர்லைன் பண்றது தேவைப்படாதுமா. ஏன்னா நம்ம கட்டுரை எழுதணும் அப்படின்றப்ப முழுசா அப்பதான் நீட்டா இருக்கும். சரிங்களா? இங்க இந்த கட்டுரை எல்லாத்துலயுமே நம்ம மேற்கோள் திருக்குறளை காட்டாதோம்னா அண்டர்லைன் பண்றது தேவைப்படாது. ஓகேமா, சூப்பர், நல்லது. சரிங்க சார். சப்போ திருக்குறள் குறித்த கட்டுரை வரைக அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு சார். 15 மார்க் நம்ம ரெடி ஆயிட்டோம் இல்லைங்களா? ஆமா, நம்ம சொன்ன மாதிரி 3 பேஜ் நான் சொன்ன இல்லையா ஃபார்மேட்டு, பேஜ் 1 ஒவ்வொரு டாபிக் 2 இப்படி நீங்க எழுதி அப்ராக்சிமேட்டா அந்த கொடுத்திருக்க டாபிக்கு கொஞ்சம் ரிலேட்டடா எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 5 மார்க்ஸ் மினிமம் கண்டிப்பா போட்டுருவாங்க சார். 15 மார்க்ல 5 மார்க்ஸ் போட்டுருவாங்க. ரொம்ப நல்லா நீங்க எழுதிருந்தீங்க அப்படின்னா 10 வரை போடுவாங்க சார். சரிங்களா? 5லேருந்து 10 மார்க் திருக்குறள்ல நமக்கு கிடைச்சிரும். கிளியர் ஆக்குறோமா? நீங்க சுமாரா எழுதினாலே இந்த ஃபார்மேட் ஆஃப் முன்னுரை முடிவுரை எழுதி முடிவுரையில ஒரு கோட் எழுதணும், சப்ஹெட்டிங்ஸ் போட்டு சப்ஹெட்டிங்ஸ்குள்ள ஒரு திருக்குறளை நீங்க மேற்கோள் காட்டிட்டீங்க, எழுத்து பிழைகள் எதுவுமே இல்லைனாலே 5 மார்க் கன்ஃபார்ம். சரிங்களா? இந்த எழுத்து பிழைகள் வாக்கிய பிழைகள் எதுவுமே இல்லாம திருக்குறள் மேற்கோளோட நம்ம கண்டென்ட் ரிலேட்டடா எழுதியிருக்கோம் அப்படின்னா 10 மார்க்கே போட்டுருவாங்க சார், பிரச்சனையே இல்லை. சரிங்களா? ஜாலியா எழுதிட்டு போயிடலாம். சரி. ஸோ அப்போ இப்போ நமக்கு பார்ட் 1 அப்படின்றது பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. பார்ட் 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு திருக்குறள் குறித்த கட்டுரை வரைக. அப்போ அதுல 15 மார்க் நம்ம ரெடி ஆயிட்டோம். ஸோ அடுத்து செகண்ட் 2வது கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா பொருள் உணர்திறன் அப்படின்னு சொல்றோம். கண்டிப்பா நிறைய பேர் யோசிப்போம், என்னையா அது பொருள் உணர்திறனா, இப்படிலாம் இவர் சொல்லவே இல்லையே, ஏதோ 10 மார்க் காம்ப்ரிஹென்ஷன் தானே சொன்னாரு அப்படின்னு யோசிப்போம். அந்த காம்ப்ரிஹென்ஷன் தான் இது. சரிங்களா? ஸோ பொருள் உணர்திறன் 10 மார்க்ஸ். ஓகே. ஸோ 10 மார்க் கேட்குறாங்க.
எப்படி சார் இது கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க சார். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், ஆக மொத்தம் 10 மார்க். சரிங்களா, ரைட்டுங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம இந்த காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்தவரை உண்மையிலுமே காம்ப்ரிஹென்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அந்த பேராகிராஃபை நம்ம நல்லா வாசிச்சிடணும். சரிங்களா, அந்த பேராகிராஃபை நல்லா வாசிச்சு அந்த பேராகிராஃப்ல நம்ம என்ன புரியுதோ அதை அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா, கண்டிப்பா அந்த பேராகிராஃப் ரிலேட்டடா தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பேராகிராஃப்குள்ள கண்டிப்பா இருக்கும். நல்லா அந்த பேராகிராஃபை வாசிச்சுட்டு தான் நம்ம அந்த கொஸ்டின் எழுதணும். இதுதான் காம்ப்ரிஹென்ஷனுக்கான ரூல்ஸ். ஆனா நமக்கு ரூல்ஸ் முக்கியமா மார்க் முக்கியமா? ஆப்வியஸா மார்க் தாங்க முக்கியம். சரிங்களா, உண்மையிலுமே உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகணும் அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் வாசிச்சுட்டு அந்த காம்ப்ரிஹென்ஷன் பேராகிராஃப் வாசிச்சுட்டு தான் கொஸ்டினுக்கு வரணும். ஆனா இங்க நாலேஜுக்காக நான் தமிழ் எழுதலை, எனக்கு தேவை குவாலிஃபை ஆகணும் இல்லையா? எஸ், அப்போ டைரக்டா நீங்க முதல்ல என்ன பண்றீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எடுத்து வாசிங்க. சரிங்களா, கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின் வாசிங்க சார். எடுத்தோன்னே கொஸ்டின்ஸ் தான் ரீட் பண்றீங்க. ஒரு பேராகிராஃப்ல 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அப்ப 5 கொஸ்டின்ஸை நம்ம எடுத்து வாசிச்சிடும். சரிங்களா, இந்த 5 கொஸ்டின்ஸையும் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம்னா பேராகிராஃபை ஸ்டார்டிங்ல இருந்து வாசிக்க ஆரம்பிக்கிறோம். நீங்க இங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இந்த 5 கொஸ்டின் என்னென்ன அப்படின்றதான். சரிங்களா, இந்த 5 கொஸ்டின் என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பேராகிராஃப் நம்ம வாசிக்கிறப்பவே இது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நம்மளால ஈஸியா யூகிக்க முடியும், நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும், டைம் நிறைய கன்சியூம் ஆகாது. சரிங்களா, ஆமா. சப்போஸ் நம்ம நேர்மையா எழுதுறோம், நேர்மையா தான் எழுதுறோம், இது நேர்மைன்னு சொல்லக்கூடாது, ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க எடுத்துக்குவீங்க. கண்டிப்பா ஒரு பெரிய பேராகிராஃபா தான் கொடுப்பாங்க, பேராகிராஃப் ஃபுல்லா ஒரு 5 மினிட்ஸ் வாசிச்சிருவோம். அடுத்து கொஸ்டினை வாசிச்சுட்டு இந்த பேராகிராஃப்ல எங்கேயோ நான் வாசிச்சேன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு உடனே அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரை மாங்கு தேடிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கு அதே மாதிரி தேடுவோம், தேர்டு கொஸ்டினுக்கு அது மாதிரி தேடுவோம். இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணிடாம இருக்கணும்னா எடுத்தோன்னே கொஸ்டின்ஸை நல்லா ரீட் பண்ணிடுங்க. 5 கொஸ்டினை ரீட் பண்ணும் சார். 5 கொஸ்டின் என்னன்றதை மைண்ட்ல ஏத்திக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க பேராகிராஃப் வாசிங்க, பேராகிராஃப்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ 1 கொஸ்டின்ஸை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேராகிராஃப் போங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா சென்டென்ஸா மேக் பண்ணணும், வாக்கியமாக. சரிங்களா, வாக்கியமாக நம்ம எழுதணும் சார், வாக்கிய முறையில். அப்ப கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க, உன் பெயர் என்ன அப்படின்னா நம்ம உடனே பிரபாகரன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சரிங்களா, ஸோ முதல்ல கேள்விகளை கொஸ்டின்ஸ், இந்த கேள்விகளை வாசி நம்ம எழுதணும், வாக்கிய முறையில தான் நம்ம எழுதணும். அப்ப என்ன கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி வாக்கிய முறையில தான் நம்ம சொல்லணும். கொடுக்கப்பட்டுள்ள பத்தியில் உள்ள பிரபாகரனின் சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்க வச்சுக்கோமே, என்னை பத்தி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க சார், நானே கொடுக்குறேன் வச்சுக்கோ. அப்போ கேட்குறாங்க அப்படின்னா உடனே நம்ம டைரக்டா பரமக்குடி அப்படிலாம் எழுதிடக்கூடாது. கிளியரா இருக்கிறோமா? எஸ். ஸோ அப்போ கொடுக்கப்பட்ட பத்தியில் அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க, அதையே நம்ம எழுதி என் பிரபாகரன் என்பவரோட சொந்த ஊர் இது அப்படி நான் சொல்றது புரியுதா எல்லாத்துக்குமே? எஸ். ஸோ அப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி சொந்த வாக்கியத்தில் எழுதணும். நம்ம அவங்க கேட்ட மாதிரி அதே வாக்கிய முறையில் நாம் பதில் அளிக்க வேண்டும். சரிங்களா, அப்படித்தான் நம்ம பதில் எழுக்கணும். சும்மா 1 லைனர்ல கண்டிப்பா எழுதக்கூடாது. ஒரே வரியில இல்ல ஒரே ஒரு வாக்கியமாக நம்ம சொல்லக்கூடாது, ஒரே ஒரு லைன்ல சும்மா இல்லையா? ஸோ ஒரே ஒரு வார்த்தையாக நம்ம கண்டிப்பா சொல்லக்கூடாது, மார்க் போட மாட்டாங்க. சரிங்களா, ஸோ அப்போ உங்க கேட்ட மாதிரியே தான் நம்ம பதில் சொல்லணும். இந்த 2 விஷயங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்தவரை ஈஸியா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். கொஸ்டின்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேட்ட கேள்விக்கு ப்ரொசைஸா தெளிவா சுருக்கமா பதில் சொல்லணும். தெளிவாக சுருக்கமா பதில் சொல்லணும், கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். என் பேரு சூர்யா, என் ஊர் இந்தியா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எல்லா டேட்டாஸையும் சொல்லி தெரிஞ்சிடக்கூடாது. சரிங்களா, ஆமா, என்ன கேள்வி கேட்டாங்க அதை மட்டும் தான் சொல்லணும். கிளியர் ஆக்குறோமாமா? எஸ். ஸோ இந்த 3 விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது நமக்கு ரொம்ப எளிமையா 10க்கு 10 வாங்க முடியும் சார். 5 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், சால்ட்டா 10 மார்க் போட்டு விட்டுருவாங்க. சரிங்களா, ஜாலியா எழுதிட்டு வந்துடலாம் சார்.
கிளியரா இருக்கா? பொருள் உணர்திறன் நமக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் மட்டும் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்கும் சார். சரிங்களா? ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணணும். அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் நிறைய டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சரியா? ரைட்டுங்க. ஸோ அடுத்து 3வது கேள்வி, சுருக்கி வரைக அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சுருக்கி வரைக. ஓகே, இதை ப்ரிசைஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு 10 மார்க்ஸ் கேட்பாங்க சார். ப்ரிசைஸ் ரைட்டிங் சொல்றோம், இது ஒரு 10 மார்க்கு கேட்குறாங்க. சரிங்களா? சுருக்கி வரைக. ஓகே, அப்போ இங்க என்ன பண்றாங்க சார், ஒரு பேராகிராஃப் அவங்க கொடுத்துட்றாங்க. அதுல நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்கணும்னா 3 1 பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 1/3, 3 1 பங்கு. சம்டைம்ஸ் கொஸ்டின்ல 2 1 பங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க சார். புரியுதா? எப்படி நமக்கு இதுதான் கேட்குறாங்க, இது கேட்டது இல்லை. ஏன்னா இன்னுமே இதுதான் கஷ்டம், 3 1 பங்கு தான் கஷ்டம், 1 செகண்ட்லாம் கிடையாது. சப்போஸ் கொஸ்டினை மாற்றி கேட்டு பார்ப்போமே அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிக்கணும். சரிங்களா? ரைட்டுங்க. அப்போ சுருக்கி வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ 3 1 பங்கு சுருக்கி வரைக. சரிங்களா? ரைட்டு. ஓகே, எப்போதுமே சுருக்கி வரைக அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பேராகிராஃப் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட பத்தி பேராகிராஃப், அந்த பத்தியை நம்ம ரொம்பவே கவனமா வாசிச்சிடணும். என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தலைப்பு ஒன்று நம்ம போடணும். சரிங்களா? ஆனால் டிஎன்பிஎஸ்சி நமக்கு இந்த தலைப்புலாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. பாருங்க நம்ம எவ்வளவு நல்ல விஷயம் பண்றாங்கன்னு. இது உண்மையிலுமே வேணான்னு சொன்னது நமக்கு நல்லது. ஏன் அப்படின்னா இந்த திருத்தர ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 3 1 பங்கு சுருக்கி வரைக அப்படின்றதுக்கு அவன் என்ன தலைப்பு போட்டிருக்கான் அப்படின்றத வச்சே அவன் உள்ள எப்படி எழுதியிருப்பான்றதை தீர்மானிச்சிருவாங்க. புரியுதா? நல்லா புரிஞ்சிருந்தா சரியான தலைப்பை போடுவான், அறகுறையா புரிஞ்சிருந்தா அதுக்கு ரிலேட்டடா ஏதோ ஒரு தலைப்பை தான் போட்டிருப்பான். அப்ப தலைப்பை வைத்தே நம்ம ஆன்சர் அவங்க தீர்மானிச்சிருவாங்க. டிஎன்பிஎஸ்சி நமக்கு தலைப்புலாம் வேணானே சொல்லிடுச்சு சார், தலைப்பு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால தலைப்பு நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ கொடுத்த பேராகிராஃபை நம்ம கண்டிப்பா ஃபுல்லா ரீட் பண்ணணும். சரிங்களா? ரீட் பண்ணிட்டு அடுத்த வேலை என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள், கொடுக்கப்பட்ட பத்தியில் எத்தனை வார்த்தைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கொடுக்கப்பட்ட பத்தியில் எத்தனை வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? எண்ணணும். சரிங்களா? கால்குலேட் பண்ண, கவுண்ட் பண்ணணும். ஒவ்வொரு வார்த்தையா நம்ம எண்ணணும். நிறைய பேருக்கு இதுலயே ஒரு டவுட் வரும், எப்படி எண்ணுறது அப்படின்னு. நான் சொல்றேன் எப்படி எண்ணணும் அப்படின்றத. அப்ப எத்தனை வார்த்தைகள் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு எழுத ஆரம்பிக்கணும் சார். சரிங்களா? எஸ் சார், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்க இப்ப மட்டும். ஏன்னா சுருக்கி வரைக கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இந்த சுருக்கி வரைக பொறுத்தவரை அவங்க 3 1 பங்குன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு பேஜஸ் எத்தனை பேஜஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பாருங்க. சரிங்களா? சப்போஸ் 300 வார்த்தைகள் வருதுன்னு வச்சுக்கோமே, கொடுத்த வார்த்தைகள் 300 வேர்ட்ஸ். கிளியரா? அப்ப நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா இது 300/3 போடணும். அப்ப 100 வார்த்தைகள் நம்ம எழுதணும். கரெக்டாமா? ஏன்னா 3 1 பங்குல அப்ப எத்தனை வார்த்தைகள் கொடுத்துருக்காங்களோ /3 அதுதான் நம்ம எழுத வேண்டியது. அப்ப 100 வார்த்தைகள் எழுதணும் அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வரும் சார். கிளியரா இருக்குமா? அப்ப கொடுத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய டவுட்டா இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ரைட். அப்போ கொடுக்கப்பட்டுள்ள பத்தியில் நமக்கு 300 வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா /3, ஏன்னா 3 1 பங்கு நம்ம எழுதணும். அப்படி பார்த்தா 100 வார்த்தைகள் வருது. இந்த 100 வார்த்தைகள்னா ஒரு பக்கத்துக்கு 100 வார்த்தைகள். அதுதான் டிஎன்பிஎஸ்சி கணக்கு, நம்ம கணக்கு கூட அதுதான். அப்போ ஒரு பேஜ் எழுதணும் சார். ஆனா நமக்கு புக்லெட், ஆன்சர் புக்லெட்ல 2.5 பக்கமா கொடுத்து வச்சிருக்கிறாங்க சார். 2.5 பேஜஸ் இருக்குது. 2.5 பேஜஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு, ஆனா உண்மையிலுமே நமக்கு எழுத ஒரு பேஜ் தான். என்ன சார் பண்றது அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? எஸ். ஸோ இந்த இடத்துல எவ்வளவு பேஜ் அவங்க கொடுக்குறாங்கன்றத வச்சுதான் நம்ம டிசைட் பண்ணணும். அப்போ அதுக்கு தான் நம்ம முதல்ல அந்த பேராகிராஃப் நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணுங்க, எத்தனை வார்த்தைகள் இருக்குன்றதை பார்த்துட்டு எவ்வளவு நம்ம எழுதணுன்றதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ 2.5 பக்கம் கொடுத்து விட்டாங்க அப்படின்னா நாம கண்டிப்பா 2 விஷயங்கள் எழுதணும்.
சரிங்களா? எஸ், ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட். அப்போ திருந்தா படிவம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எழுதணும். சரிங்களா? திருந்தா படிவம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் திருந்திய படிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம எழுதணும். கிளியரா இருக்குமாமா? ஏன் இது சொல்றேன் அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை இந்த திருந்தா படிவத்தை எழுதி நம்ம அப்படி அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு. ஆனா நமக்கு இது காம்படிட்டிவ் எக்ஸாம் தான், எலிஜிபிலிட்டி டெஸ்ட் குறிப்பா 10th லெவல்ல கேட்குறாங்க இல்லையா? ஸோ மெட்ரிக் லெவல் 10th லெவல்ல தான் கேட்குறாங்க. 10th லெவல்லனா இதான் ஃபார்மேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ஆம் கிளாஸ் அளவில் தான் நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. 10ஆம் கிளாஸ் அளவுலனா கண்டிப்பா திருந்தா படிவம் ஒன்று எழுதி அதை அடிச்சுட்டு தான் திருந்திய படிவம் ஒன்று நம்ம எழுதணும். சரிங்களா? ஆமா. ஸோ ஒருவேளை நமக்கு 2.5 பக்கமா கொடுத்துருக்குறாங்க, நம்ம எழுத வேண்டியது ஒரு பக்கம் தான் அப்படின்னா திருந்தா படிவம்னு ஒன்று எழுதணும். அதை எழுதி அதை எழுதின எல்லாத்தையும் அடிச்சு வச்சுக்கிட்டு திருந்திய படிவம்னு ஒன்று எழுதணும். சரியா? ரைட். ஸோ ஆனால் சம்டைம்ஸ் இது கொடுக்காம வெறும் ஒரு பேஜ் மட்டும் நமக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணலாம்? கடவுள் இருக்காரா குமாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா திருந்தா படிவம் எழுதாம, ஏன்னா டைம் வேஸ்ட் தானே, இது திருந்திய படிவம் மட்டும் எழுதிட்டு வந்துடலாம் சார். சரிங்களா? அப்போ நம்ம அந்த பேராகிராஃப் எவ்வளவு வார்த்தைகள் இருக்குன்றதை எண்ணிட்டு நாம எவ்வளவு எழுதணும் அப்படின்றதை கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளவு பேஜஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா டிஎன்பிசி மாடல் பேப்பர் வெளியிட்டு இருந்தாங்க, மாடல் ஆன்சர் புக்லெட் இன்னும் வெளியிடலை. அப்போ அந்த ஆன்சர் புக்லெட்ல அவங்க எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான். ஏன்னா நீங்க தான் முதல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுத போறீங்க. ஸோ அப்போ அவங்க எப்படி கொடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல இல்லையா? சம்டைம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் தானே நினைச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு பேஜ் மட்டும் கொடுத்துருவாங்க, திருந்திய படிவம் மட்டும் எழுதிட்டு வந்துடலாம். 10th லெவல் ரெண்டுமே எழுதணும். 300 மார்க், அதுவே 3 மணி நேரத்தில் எழுதுறாங்க. 100 மார்க் தானே, கொடுத்து விடுப்பா அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா 2.5 பேஜ் இருந்ததுன்னா இது ரெண்டுமே எழுதணும். கிளியர் ஆக்குமா எல்லாத்துக்குமே? சூப்பருங்க. சரி. ஸோ இப்போ இந்த திருந்திய படிவம், இந்த திருந்திய படிவம் அப்படின்றத நம்ம பேராகிராஃபா எழுதுறோம் இல்லையா? ஆமா. ஸோ அப்போ டைட்டிலே போடக்கூடாது, அதுக்கு இதுதான் டைட்டிலே, திருந்திய படிவம். ஃபேர் டிராஃப்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். திருந்திய படிவம். சரி. ஸோ இந்த திருந்திய படிவம் அப்படின்றத போட்டாச்சு. போட்டுட்டு இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபுல்லா அந்த பேராகிராஃபை நம்ம சொந்த நடையில் எழுதணும் இல்லையா? அப்படியே காப்பி அடிச்சிடக்கூடாது, சொந்த நடையில் எழுதணும். எழுதிட்டு முடிக்கிறப்ப இப்படி முடிக்கணும் சார் பேராகிராஃப். ஸோ அப்போ வழக்கமாக இப்படி பாதியிலேருந்து ஆரம்பமா. ஓகே ஓகே பேராகிராஃபை எழுதி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இங்க எப்படி நம்ம முடிச்சதுக்கு பண்ணுவோம், கொடுக்கப்பட்டுள்ள பத்தியில் உள்ள வார்த்தைகளின் எண்ணிக்கை. என்ன எழுதுறோம்? கொடுக்கப்பட்டுள்ள பத்தியில் உள்ள வார்த்தைகளின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டு அது என்ன அப்படின்றது எழுதுறோம். 300 வார்த்தைகள்னு வச்சுக்கோமே. சரி, 300 ஆல்ரெடி சொல்லிட்டோல, 450 வார்த்தைகள்னு வச்சுக்குவோம். சரிங்களா? ரைட். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டாவதா சுருக்கி எழுதப்பட வேண்டிய வார்த்தைகளின் எண்ணிக்கை. சரிங்களா? சுருக்கி எழுதப்பட வேண்டிய வார்த்தைகளின் எண்ணிக்கை. ஏன்னா அவங்க கொடுத்தது 450 வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. அதை நான் எப்படி சுருக்கி எழுதணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 150 வார்த்தைகளா சுருக்கி எழுதணும். ஏன்னா சுருக்கி எழுதப்பட வேண்டிய வார்த்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு நான் சொல்றேன். சரிங்களா? சொல்லிட்டு கடைசியா 3வது என்ன சொல்றேன் அப்படின்னா, சுருக்கி எழுதப்பட்ட, புரியுதா என்னன்னு? அங்க எழுதப்பட அப்படின்ட்டோம், இங்க எழுதப்பட்ட வார்த்தைகளின் எண்ணிக்கை. எண்ணிக்கை. சரிங்களா? 150. சரிங்களா? அப்ப சுருக்கி எழுதப்பட்ட வார்த்தைகளின் எண்ணிக்கை 100. இங்க என்ன வருதோ அதே தான்,
சரிங்களா? அப்ராக்சிமேட்டா என்ன பண்ணலாம் சார், 150யா நம்ம இதை எழுதுறப்ப அப்ராக்சிமேட்டா ஏன்னா எப்படின்னா நம்ம மாட்டிக்குவோமோ சார், நம்ம தான் யோசிப்பாங்க. சார் கேரண்டீடா சொல்றேன், எண்ணி பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? 150 வேர்ட்ஸ் அப்படின்னா நம்ம கணக்கு என்ன, 100 வார்த்தைகள்னா ஒரு பேஜ், 100 வார்த்தைகள்னா ஒரு பேஜுங்க. அப்போ 150 வச்சுன்னா 1.5 பேஜ் இருக்கணும். அப்போ 1.5 பேஜ் இருந்து நீங்க 150 வேர்ட்ஸ் நான் சுருக்கி எழுதியிருக்கேன்னா அவங்க நம்புவாங்க இல்லையா? வெறும் ஒரு பக்கத்தை எழுதிட்டு 150 வார்த்தைகள் நான் சுருக்கி எழுதியிருக்கேன்னா மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்ற மாதிரி திருத்துறவங்க, எனக்கே விபூதடிக்க பார்த்தல நீ அப்படின்னு மார்க்கை குறைச்சிருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் 2 பக்கத்தை எழுதி போட்டு 2 பேஜஸ் எழுதிட்டு 150 தான் எழுதுனேன் அப்படின்னாலும் மார்க்கை குறைச்சிருவாங்க. புரியுதுங்களா? மற்றபடி உட்காந்து எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சரியா? ஸோ கிளியர் ஆக்குறோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க. ஸோ அப்போ கண்டிப்பா இந்த ப்ரிசைஸ் ரைட்டிங் சுருக்கி வரைக அப்படின்றத நாம முடிக்கிறப்ப இப்படித்தான் எழுதணும். திருந்திய படிவம் அப்படின்னு ஒன்று போட்டு டைட்டில் வேற எதுவுமே தேவையில்ல, போட்டு அந்த பேராகிராஃபை நமக்கு என்ன புரிஞ்சுச்சோ நம்ம சொந்த நடையில் அதை அப்படியே எழுதணும். சரிங்களா? ஸோ எழுதிட்டு முடிக்கிறப்ப இந்த 3 லைனையும் கண்டிப்பாக எழுதணும். கொடுக்கப்பட்டுள்ள பத்தியில் உள்ள வார்த்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு, நாம சுருக்கி எழுதப்பட வேண்டிய வார்த்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு, சுருக்கி எழுதப்பட்ட வார்த்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லணும். ஸோ இங்கே சம்டைம்ஸ் 150 கண்டிப்பாக 150 போடுங்க, தப்பு கிடையாது, நல்லா சமாளிக்க கற்றுக்கணும். அப்படி இல்லையா என்ன சார் பண்ணலாம், 148ல இருந்து 152க்குள்ள ஏதாவது ஒரு நம்பரை போடுங்க. புரியுதுங்களா? நீங்க உட்காந்து எண்ணிலாம் பார்க்க வேணாம் சார், 142 152 அப்படி போடுங்க போதும். ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், 100 வார்த்தைகள்னா ஒரு பேஜ், அந்த கணக்குப்படி இருக்கணும். புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 150 வார்த்தைகள்னா 1.5 பேஜுக்கு இருந்து நீங்க இந்த 148ஓ இல்லை 152ன்னு போட்டீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதுக்கு மேலேயோ அதுக்கு கீழேயோ இருந்ததுன்னா மாட்டிக்குவோம் நம்ம. கிளியரா இருக்குமா? எஸ். ஸோ இப்படித்தான் நம்ம ப்ரிசைஸ் ரைட்டிங், அதாவது சுருக்கி வரைக அப்படின்றத நம்ம இப்படித்தான் எழுத வேண்டும். நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பேட்ச் நாமன்றதுனால திருந்தா படிவம் வேண்டுமா இல்லை திருந்திய படிவம் மட்டுமா அப்படின்றத நம்ம எக்ஸாம் ஹாலில் வச்சு தான் டிசைட் பண்ண போறோம். எனக்கு தெரிந்து திருந்திய படிவம் மட்டும்தான் இருக்க வாய்ப்பு இருக்குது காம்படிட்டிவ் எக்ஸாம்னால. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ப்ரிசைஸ் ரைட்டிங் 10 மார்க்ஸ் அப்படின்றப்ப இந்த ஃபார்மேட்டை நம்ம ஃபாலோ பண்ணாலே 50% மார்க்ஸ் போட்டுருவோம். 5 மார்க் கன்ஃபார்ம் உண்டு சார். சரிங்களா? நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோட அரைகுறை எழுதியிருந்தாலும் 5 மார்க் உண்டு, சூப்பராக எழுதினா 7 மார்க் வர போடுவாங்க சார். ரொம்ப அருமையாக எழுதியிருக்கான்ப்பா, சொந்த நடையில் எழுதியிருக்கான், சும்மா பேராகிராஃப் பார்த்து அப்படியே காப்பி அடிக்கல, சொந்த நடையில் எழுதியிருக்கான் அப்படின்னா நமக்கு 7 மார்க்ஸ் வர போடுவாங்க. ஈஸியாக நமக்கு இதில் ஸ்கோர் பண்ண முடியும். சரி. ஸோ இப்போ திருந்திய படிவம் அப்படின்றது என்ன எனக்கு தெரிஞ்சிருச்சு, திருந்திய படிவம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? ஆமாங்க. சரி. ஸோ அடுத்தது, இதுக்கு அடுத்து திருந்திய படிவம் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து 4வது, இப்போதான் 4வது கொஸ்டினுக்கு போகிறோம். திருந்திய படிவம் ரிலேட்டட் டவுட்ஸ் ஏதாவது இருக்காமா யாருக்காவது? இருக்காத வரை சந்தோஷம் தான். சரிங்களா? டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேங்க. ஸோ இப்போ 4வது என்ன சார் அப்படின்னா ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல். சுருக்க குறிப்பு, இந்த சுருக்க குறிப்பை விரிவாக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல். சரிங்களா? ரைட்டுங்க. அந்த சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது நமக்கு இருக்கக்கூடிய 4வது பாயிண்ட். 4வது சுருக்க குறிப்பிலிருந்து எப்படி நம்ம விரிவாக்கம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, ஹின்ஸ் டெவலப்மெண்ட் தான். சரிங்களா? ஓகே. ஸோ இங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய ஹின்ஸா கொடுத்துருவாங்க சார், நிறைய ஹின்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை வைத்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய பேராகிராஃபா நம்ம எழுதணும் சார். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நமக்கு மாடல் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க சார். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பொங்கல், இந்த பொங்கல் பத்தி கொடுத்துருந்தாங்க. பொங்கல் ஏன்னா இப்ப சீசன் இல்லையா? ஆமா. அடுத்து தை மாதம், போகி, கதிரவன், மாட்டுப் பொங்கல், உறவினர்கள்,
இது அப்ராக்சிமேட்டா நானா கொடுக்குறேன், அவங்க பொங்கல் ரிலேட்டடா கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, அவங்க பொங்கல் ரிலேட்டடா கொடுத்துருந்தாங்க, நாம என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி சொல்றோம். சரிங்களா, ஸோ உறவினர்கள் வேணாம், மாட்டு பொங்கல் வந்தோன்னு நம்ம இதை போற்றுவோம். ஏறு தழுவல், அப்புறம் உறவினர்கள், சுற்றுலா. சரி, ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு கொஸ்டினா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுக்குறாங்க சார். பாருங்க என்ன பண்ணணும் நம்ம எடுத்தோம்னா அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஹிண்ட், எல்லா சுருக்கங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் வாசிக்கணுங்க. பொங்கல் ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ஃபுல்லா வாசிச்சா தான் அது என்ன பேராகிராஃப் அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா, ஸோ இப்போ பொங்கல், தை மாதம், போகி, கதிரவன், மாட்டு பொங்கல், ஏறு தழுவல், உறவினர்கள், சுற்றுலா. அசால்ட்டா தெரிஞ்சிருச்சு. பொங்கல் பத்தி தான் எழுதுறாங்கப்பா. போகி பண்டிகையில ஆரம்பிச்சு போகி பண்டிகை, அடுத்த நாள் தைப்பொங்கல் பத்தி பேசுறாங்க, மாட்டு பொங்கல் பத்தி பேசுறாங்க, காணும் பொங்கல் பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்த பத்தியும் பேசுறாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, சந்தோஷம் தான். அப்போ பொங்கலை பத்தி தான் எழுதணும். கொஸ்டினை நான் திரும்ப பார்க்குறேன். என்ன பண்றாங்க அப்படின்னா 300 வார்த்தைகளுக்கு மிகாமல்ட்டாங்க, 300 வேர்ட்ஸ். அப்போ எனக்கு அதுவும் தெரிஞ்சிருச்சு. 300 வார்த்தைகள் அப்படின்னா 3 பேஜுக்கு நான் எழுதணும். 3 பேஜுக்கு நான் எழுதணும். இந்த கொடுத்துருக்க ஹிண்ட்டை நான் 3 பக்கத்துக்கு எழுதணும். ஏன்னா 300 வார்த்தைகளுக்கு உதாரணம் கொடுத்து விட்டாங்களே. எஸ், ஸோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா நான் பார்க்குறேன் தனித்தனியா என்னடா பண்றது. அப்போ பொங்கல் இல்லையா, இந்த பொங்கல், தை மாதம், இது ரெண்டுக்குமான தொடர்பு என்னன்றதை நான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம். இப்போ பொங்கல் என்பது ஒரு பண்டிகை, தை மாதத்தில் முதல் நாளை பொங்கலா நம்ம கொண்டாடுறோம். இவ்வளவுதான் அதுக்கான தொடர்பு இல்லையா. இதை நாம டீட்டெயிலா எழுதணும். ஏன்னா கிட்டத்தட்ட 3 பேஜுக்கு எழுத போறோம். புரியுதா? ஆமா, 3 பேஜுக்கு எழுத போறோம். அப்போ என்ன சார் இங்க பண்றது, இல்லை இப்படி எழுதுறது, அதே மாதிரி நான் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, ஸோ கண்டிப்பா ஒரு தலைப்பு ஒன்றை நம்ம போட வேண்டும். ஒரு சின்ன தலைப்பா ஒரு தலைப்பு போடணும். இந்த தலைப்பு எப்படி இருக்கணும் அப்படி ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும், சின்ன தலைப்பா இருக்கணும். சரிங்களா, ப்ரிசைஸா இருக்கணும் சார், ஆப்டா என்ன தலைப்பு இதுக்கு பொருத்தமா இருக்குமோ அதுதான். சரிங்களா, எஸ். இப்போ கொடுக்கப்பட்டுள்ள நமக்கு ஹிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பொங்கல் பத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா. தமிழர் திருநாள், சிம்பிள், முடிஞ்சிருச்சு இல்லையா, அழகா இருக்கும். தமிழர் திருநாள், ஷார்ட்டா ப்ரிசைஸா நம்ம ஒரு தலைப்பு கொடுக்குறோம். இல்ல பொங்கல் விழா, முடிஞ்சிருச்சு. எதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு, பொங்கல் பத்தி தான் பேசுறாங்க சார், பொங்கல் விழா. இதை விட்டுட்டு தலைப்புலேயே நான் பிரம்மாண்டமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான அறுவடை திருநாள், பொங்கல் விழா இப்படின்னு ராஜாதி ராஜர், ராஜ மார்த்தாண்டன்ற மாதிரி டெவலப் பண்ணி பில்டப் பண்ணி போட்டுறக்கூடாது. புரியுதுங்களா, நம்ம தலைப்பு ரொம்ப ஷார்ட்டா ப்ரொசைஸா தான் இருக்கும். அப்போ தமிழர் திருநாள் நல்ல தலைப்பு, அருமையா ஷார்ட்டா இருக்குது, சூப்பரா இருக்குது, அட்ராக்டிவ் வந்து இன்னும் சூப்பர். சரி, ஸோ இப்போ நான் ஒரு தலைப்பு போட்டேன் சார், முதல்ல ஷார்ட்டா ப்ரொசைஸா ஒரு தலைப்பு போட்டேன். ஸோ அடுத்து எப்படி எழுதணும் சார் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக பத்தியாக பேராகிராஃபாக தான் எழுதணும். பேராகிராஃப், இந்த பேராகிராஃபா எழுதணும். எக்காரணத்தை கொண்டும் பாயிண்ட் போட்டு எழுதிடக்கூடாது. டைட்டில்ஸ் எதுவுமே கொடுத்துடக்கூடாது. சப்ஹெட்டிங்ஸ் கொடுப்போம் இல்லையா, சப்ஹெட்டிங்ஸ், இந்த சப்ஹெட்டிங்ஸ்லாம் கொடுத்துடக்கூடாது சார். சரிங்களா, டைட்டில் அப்படின்றதுல சப்ஹெட்டிங்ஸ், இந்த சப்ஹெட்டிங்ஸு பாயிண்ட் போட்டு எழுதுறது, சரிங்களா, ஸோ இது எல்லாமே கொடுத்துடக்கூடாது சார். என்ன பண்ணணும், பேராகிராஃபா எழுதணும். சரிங்களா, ஸோ 3 பக்கம் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ ஒரு பேஜ் எடுத்துக்கோமே, இந்த ஒரு பேஜுக்கு எத்தனை பேராகிராஃப் சார் எழுதலாம். சரிங்களா, 2 மினிமம் எழுதுங்க, மேக்ஸிமம் 4, அதுக்கு மேல வேணாம். 2ல இருந்து 4 பேராகிராஃப் எழுதுங்க சார், பேராகிராஃபா கண்டிப்பா. ஸோ மினிமம் 2 என்னன்னா நம்ம கட்டுரை எழுதிக்கணும் அது மாதிரி. ஆக்சுவல் மினிமமே 3 எழுதுங்க, 2னா கூட நல்லா இருக்காது பார்க்க. மினிமம் 3 எழுதுங்க, மேக்ஸிமம் 4 வரை எழுதுங்க சார். 3 to 4 போதும், அப்பதான் நல்லா இருக்கும். சரிங்களா, ஒரு பேராகிராஃப்னா குறைஞ்சது ஒரு 5 லைனாவது இருந்தா தான் நல்லா இருக்கும். அப்படி சப்போஸ் ஒரு பேராகிராஃப் 7 லைன் இருந்ததுன்னா அதுவே ஒரு 21 லைன்ஸ், அப்போ 3 பேராகிராஃப்ஸ் வந்துடும் இல்லையா. ஒரு 5 லைன் எழுதணும் அப்படின்னா அதுவே ஒரு 23 லைன்ஸ், 4 பேராகிராஃப் எழுதினாலே அப்ராக்சிமேட்டா ஒரு 20 to 23 கிட்ட வந்திருக்கும்.
ஒரு பேஜுக்கான கணக்கு வந்துடும். கிளியரா இருக்குமா? சரி. ஸோ ஒரு பேஜுக்குன்னா 3-4 பேராகிராஃப்ஸ். ஸோ கண்டிப்பா பேராகிராஃபா எழுதணும். ஒரு தலைப்பு போட்டோம், ஷார்ட்டா ப்ரொசைஸா ஒரு தலைப்பு போட்டு பேராகிராஃப் எழுதணும். பாயிண்ட் போட்டு எழுதுறது, சப்மிட்டிங் போட்டு எழுதுறது இதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. எழுதிடவே கூடாது. ஸோ அப்படியே அடிச்சு வச்சிருவாங்க. சரிங்க சார், ரைட். ஸோ இந்த பேராகிராஃப் எப்படி ப்ரெசென்ட் பண்றது? ஸோ இப்போ தலைப்பு போடுறேன், தமிழர் திருநாள். தலைப்பு போட்டேன். வழக்கம் போல ஒரு பேஜுக்குன்னா அந்த பேஜோட ஆஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பேராகிராஃப் எழுதுறோம் இல்லையா? எஸ், ஆஃப் பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அப்படியே நம்ம இந்த ஃப்ரண்ட் மார்ஜின் அந்த நம்ம அழகா மெயின்டைன் பண்றோம். சரிங்களா? அதுல மெயின்டைன் பண்ணுங்க. எஸ், ஒரு 4 இல்ல 5 லைன் எழுதுங்க. எழுதிட்டு ஸோ இங்க எப்படி பேராகிராஃப் ஆரம்பிச்சீங்களோ ஸோ அதே மாதிரி அடுத்த பேராகிராஃப் ஆரம்பிங்க. புரியுதுங்களாமா? எஸ். ஸோ இப்படியே 3-4 பேராகிராஃப் எழுதுங்க சார், நல்லா இருக்கும். அப்போ உங்க பேப்பர் பார்க்க பேராகிராஃபா தான் இருக்கணும். எக்காரணத்துக்கு ஒன்றும் சப்ஹெட்டிங்ஸோ பாயிண்ட் போட்டு எழுதுறதோ அது மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? ரைட்டுங்க. எப்படி சார் இதை ஃபில் பண்றது? ஏன்னா 3 பக்கத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா? எப்படி ஃபில் பண்றது? ஸோ இப்போ இங்கே தான் நம்ம ஒரு சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ண போறோம். சரிங்களா? எஸ், நம்ம ஒரு மெயின்ஸ் ஸ்டூடெண்ட் மெயின்ஸ் மூளையை நம்ம இங்கே தான் யூஸ் பண்ண போறோம். நாங்கெல்லாம் யாரு? அப்பவே அப்படி இல்லை. அந்த மாதிரி மெயின்ஸ் மூளையை ஒரு சப்ஹெட்டிங் போறோம்னு வச்சுக்கோமே, குத்தி போடுவேன். சப்மிட்டிங்கே போடக்கூடாது. சரியா? ஸோ நான் வச்சுக்கோமே அப்படின்றேன். ஒழுங்கா கவனிக்கணும். இவங்க பாட்டுக்கு திடீர்னு எழுதுற ஆர்வத்துல நோட்ஸ் எழுதிட்டு சப்மிட்டிங் போடக்கூடாதுன்னாரு, இப்போ திடீர்னு சப்மிட்டிங் போட சொல்றாரு. ஒருவேளை சார் நியூ இயர் பார்ட்டிக்கு எதுவும் போயிட்டு வந்துட்டாரோ, இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? குத்தி போடுவேன். எஸ், சப்மிட்டிங் போடுறோம்னு வச்சுக்கோமே. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், பொங்கல் பற்றி தான் எழுத போகிறோம். ஒரு சப்மிட்டிங் பொங்கல் அப்படின்னு ஒரு சப்மிட்டிங்காக இருந்தால் பொங்கல் பற்றி நம்ம என்னென்னலாம் எழுதுவோம்? கரெக்டா? சப்மிட்டிங் போட்டால் பொங்கலை பற்றி என்னென்னலாம் எழுதுவோம்? ரைட். அது எல்லாத்தையுமே ஏன்னா பொங்கல் தான் முதல் வார்த்தையே. அப்போ அதை ஃபுல்லாக நம்ம சொல்ல போகிறோம். பொங்கல்னா என்ன? சரிங்களா? சொல்லிட்டு முடிக்கிறப்ப என்ன பண்ணா, பொங்கலுக்கு அடுத்த ஹிண்ட் என்ன அப்படின்னா தை மாதம் அப்படின்றது அடுத்த ஹிண்டா கொடுத்துருக்குறாங்க சார். கரெக்டா? ஏன்னா நான் பொங்கலை பத்திட்டு மானே தேனே பொன்மானேன்னு பொங்கலை பத்தி அப்படியே மாங்குன்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த ஹிண்ட் என்னன்னு பாக்குறேன். தை மாதம். சரி, தை மாதம். அப்ப இந்த பொங்கலுக்கும் தை மாதத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத இப்பதான் நான் சொல்றேன். ஏன்னா அடுத்த ஹிண்டே நான் இப்பதான் சொல்ல போறேன். சரிங்களா? எஸ். அப்போ தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் தினமாக கடைபிடிக்கப்பட்டு கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? என்ன பண்றோம்னு புரியுதுங்களா? எஸ். அப்ப தை மாதத்தின் முதல் நாளை பொங்கல் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. தமிழர்களின் அறுவடை திருநாளாகவும் இந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? எஸ், கிளியரா இருக்கிறோமா எல்லாத்துக்குமே? ரைட். ஸோ இப்படி அப்போ இருக்கக்கூடிய ஹிண்ட் எல்லாமே என்னன்னா, அந்த ஹிண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த ஹிண்டோட லிங்க் பண்ணி சொல்லணும். அப்படி சொன்னாலே நமக்கு கண்டென்ட் வைஸ் நமக்கு பேப்பர் நல்லா என்ரிச்சா இருக்கும், நல்லா இருந்திருக்கும். கண்டென்ட் வைஸுமே நம்ம லிங்க், ஏன்னா ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படித்தானே, இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணணும். அப்போ ஒட்டுமொத்தமாக உங்க பேராகிராஃப் வாசிச்சு பார்க்குறப்ப பொங்கல்னா என்ன, போகி பண்டிகைனா என்ன, காணும் பொங்கல் என்ன, மாட்டு பொங்கல் என்ன, ஏறு தழுவல் என்ன, இது எல்லாத்தையுமே சொல்லிடலாம் சார். சரிங்களா? ஓகே. ஸோ இதற்கு இடையில இந்த மேற்கோள் காட்டுது. ஏறு தழுவல்னு ஒரு டைட்டில் நம்ம கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஏறு தழுவல். ஏன்னா எழுதுற அதுவும் முக்கியம் இல்லையா? இது ஒரு டைட்டிலா இருக்குது நமக்கு. சாரி, ஹிண்டா இருக்குது. ஏறு தழுவல். அப்ப இந்த ஏறு தழுவல் பத்தி நம்ம லிங்க் பண்ணணும் இல்லையா? அப்ப மாட்டு பொங்கல் அன்று மாடுகளின் கொம்புகளை சீவி மாடுகளை ஏறு தழுவல் போட்டிக்கு தயார் செய்வர். இதனை இக்காலத்தில் ஜல்லிக்கட்டு என்றும் குறிப்பிடுகின்றனர். அப்படிலாம் சொல்லிட்டு ஏறு தழுவலை பத்தி கலித்தொகையில இடத்துல சொல்லியிருப்பாங்க. கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புள்ளாலே ஆய மகள் அப்படின்னு சொல்லி கலித்தொகை குறிப்பிடுகிறது. கிளாஸ்லயே படிச்சிருப்போம். ஆப்வியஸா ஞாபகம் வந்துருச்சு. சார் சொன்னாரே அன்னைக்கு, கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புள்ளாலே ஆய மகள் என கலித்தொகை குறிப்பிடுகிறது அப்படின்னு. அதை இங்க மேற்கோள் காட்டலாமா சார்? கண்டிப்பா காட்டக்கூடாது. புரியுதுங்களா?
அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏறு தழுவலை பற்றி சங்க இலக்கியங்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றது. அதிலும் குறிப்பாக கலித்தொகை ஏறு தழுவலை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லலாமே தவிர, இந்த இடத்துல கலித்தொகை பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி மேற்கோளாக நம்ம எதையும் காட்டிடக்கூடாது. பேராகிராஃபா எழுதுறோம், மேற்கோள் காட்டக்கூடாது. சரிங்களா? கோட்ஸ் எதுவுமே சொல்லக்கூடாது. கிளியர் ஆக்குறோமாமா? இது ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட். கொடுத்த ஹிண்ட்டை தான் நம்ம டெவலப் பண்ணணுமே தவிர, நம்ம இங்க போய் கோட்ஸ்லாம் போய் எனக்கு தெரியும்னு காட்டிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? எஸ். ஸோ எக்காரணத்துக்கு ஒன்றும் கோட்ஸ்லாம் போட வேண்டாம். பேராகிராஃபா தான் நாம எழுதணும். சரிங்களா? எஸ். இத்தனை பக்கங்களுக்கு எழுத வேண்டும், 3 பக்கங்களுக்கு எழுத வேண்டும். ஆப்வியஸா உங்க பேப்பர் இப்படி தான் இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா. ஸோ பேஜ் 1, ஸோ அப்படித்தான் நீட்டாக இருக்கும். சரிங்களா சார்? இந்த நீட்டாக ப்ரெசன்டேஷனை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது சார். ஏன்னா பேப்பர் 2க்கு ப்ரெசன்டேஷன் எல்லாமே கற்றுக்கிட்டீங்க, அதே மாதிரி பேப்பர் 1க்கு ப்ரெசன்டேஷனை நம்ம கற்றுக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து சர்வே பண்ண முடியும். இல்லைன்னா எக்ஸாமில் போயிட்டு ஆமாம் மிதி வாங்கிட்டு தான் வருவோம். நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸாமில் அடிலாம் வாங்கிட்டு மிதிகள்லாம் வாங்கிட்டு தான் நம்ம வந்து குரூப் 2 கிளியர் பண்ணி இப்போ குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதே தான் குரூப் 1 மெயின்ஸுக்கு வரப்போகுது அப்படியே. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ப்ராபப்ளி கண்டிப்பாக முதல் வெற்றி அப்படின்றது மட்டும்தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். ஸோ அப்படி முதல் வெற்றி அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் எல்லாமே வெற்றி தான். நீங்கள் வேணா கேரண்டீடாக சொல்கிறேன், ரிசல்ட் இன்னும் வரல இல்லையா? பிப்ரவரியில் தான் ரிசல்ட் வரப்போகுது. குரூப் 1 இதுலேயே நிறைய பேர் கிளியர் பண்ணி வச்சுருப்பீங்க சார். சரிங்களா? ஏன்னா முதல் வெற்றி உன்னை பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்தடுத்த வெற்றிகள் வந்துடும். வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்? 100 டிகிரி செல்சியஸ். ஒருத்தவங்க கூட ஆன்சரே பண்ணல. உங்களுக்குலாம் நான் தான் கிளாஸ் எடுத்தேன் வெளியே போய் சொல்லலாம்னு ஆர்வமாக இருந்தேன். கடைசியில் நீங்கள் ஆன்சரே பண்ணலன்னொன்னே இந்த அவமானம் உனக்கு தேவையான்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. மேபி நோட்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க போல. சரி. ஸோ இப்போ 100 டிகிரி செல்சியஸ் தான் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட். அதை தாண்டணும் அப்படின்னா வாட்டர் பாயில் ஆகாது, எவாப்ரேட் ஆயிரும். புரியுதுங்களா? அதுதான் ஒரு த்ரெஷ்ஹோல்டு. நாம கிளியர் பண்றது தான் முதல் த்ரெஷ்ஹோல்டுங்க. அப்படி கிளியர் பண்ணி முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து எல்லாமே வெற்றி தான். முதல் வெற்றி மட்டும்தான் நாள் இழுத்து கொள்ளும். ஏன்னா உங்க மைண்டுக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ இப்படி எழுதுனா நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்தடுத்து நமக்கு வெற்றி மேல் வெற்றிகள் தான் வரும். சரிங்களா? குறிப்பா இப்போ பிறந்தக்கூடிய இந்த வருஷம் கண்டிப்பா எல்லாத்துக்குமே சிறந்த ஒரு வருஷமா இருக்கும். நீங்க குரூப் 2 ஆஃபீஸரா ஆகக்கூடிய ஒரு வருஷமே இந்த வருஷம் தான். அதனால ரொம்ப ரொம்ப ஜாலியா சூப்பரா செம்மையா இந்த டேயை என்ஜாய் பண்ணுங்க, இந்த வருஷத்தை என்ஜாய் பண்ணுங்க, படிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணணும். புரியுதுங்களா? சரிம்மா, சூப்பர். ஸோ இப்போ மேக்ஸிமம் இப்படி தான் நமக்கு ஃபார்மேட் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஹிண்ட்ஸ் எழுதணும். கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு டைட்டில் ஒன்று போட்டுருங்க சார். ஒரு டைட்டில் ஒன்று நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். சரிங்களா? ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் பார்த்தோம்னா டைட்டில். இந்த டைட்டில் வச்சு நம்ம தீர்மானம் பண்ணிடுவாங்க. ஒரு டைட்டில் பேஜ் 1 இப்படி தான் இருக்கும். ஒரு டைட்டில் ஒன்று போட்டுட்டு ஸோ அந்த டைட்டிலுக்கு அடுத்து இப்படி நம்ம எழுத ஆரம்பிச்சா போதுமானது. சரிங்களா? எஸ், சூப்பருங்க. ஸோ அப்போ ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் பற்றி நமக்கு ஏதாவது பயம் இருக்கா? ஒரு பயமும் கிடையாது சார். அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடலாம் சார் ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றதும் நமக்கு புரிஞ்சிருச்சு. என்னம்மா? சைட் எடிட்டிங் வேண்டாமா சார்? மலர்விழி தானே குத்த போறேன். இப்போ தானே சொன்னேன் சைட் எடிட்டிங்கே போடக்கூடாதுமா, பேராகிராஃபா மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு. ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் பொறுத்தவரை கொடுத்த ஹிண்ட்ஸை நம்ம பேராகிராஃபா எழுதணுமா, சைட் எடிட்டிங்ஸ் போடவே கூடாது. சைட் எடிட்டிங்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஓகே சார். எஸ், ஓகேம்மா. சாப்பிட போயிருப்பாங்க போல, அந்த கேப்புக்குள்ள போய் சாப்பிட்டு கை கழுவு கேப்புக்குள்ள நான் சொல்லியிருந்திருக்கேன், அதை டவுட்டாக கேட்டுவிட்டாங்க. பரவாயில்ல, சரி, சூப்பர்மா, நல்லது. ஸோ அடுத்து இதுதான் த்ரில்லிங்கான பார்ட். அடுத்த பார்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி 5. அதுதான் ரொம்ப த்ரில்லிங்கானது. என்ன சார் கேள்வி 5 நமக்கு அப்படின்னா டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு. சரிங்களா? இந்த மொழிபெயர்ப்பு மட்டும் நமக்கு 20 மார்க் கேட்குறாங்க சார். 20 மார்க்ஸ் நமக்கு டிரான்ஸ்லேஷன் கேட்குறாங்க. அதை 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஸோ இங்கிலீஷ் டு தமிழ், ஆங்கிலத்திலிருந்து தமிழாக்கம் செய்வது. ஸோ அடுத்து தமிழ் டு இங்கிலீஷ்.
சரிங்களா? எஸ், தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ். ஸோ இது 10 மார்க்கை நமக்கு பிரிக்கிறாங்க சார். இதுல நமக்கு உண்மையிலுமே ஈஸியான பார்ட் எது அப்படின்னா இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பார்ட். ஏன் சார் அப்படின்னா இது நம்ம காலேஜ்ல இருந்து எல்லா இடத்துலையும் படிச்சிருப்போம் சார். இங்கிலீஷ்ல தான் எல்லாமே படிச்சிருப்போம். அப்ப நம்ம மூளை ஈஸியா அதை தமிழாக்கம் பண்ணிடும். ஆங்கிலத்திலிருந்து தமிழாக்கம் செய்வது ரொம்ப ரொம்ப எளிமை. ஏன்னா காலேஜ் மற்ற எல்லா இடங்கள்லையுமே நம்ம ஆங்கிலத்தில் தான் படிக்கிறோம். அப்ப நம்ம மூளை அதை தமிழாக்கம் பண்ணி புரிஞ்சுக்குது இல்லையா? எஸ். கஷ்டமானது என்ன அப்படின்னா தமிழில் இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பது கஷ்டமா இருக்கும். சரிங்களா? சோ தமிழில் இருந்து ஆங்கிலத்துக்கு நம்ம மொழிபெயர்ப்பது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமாகவே இருக்கும் சார். அதுதான் உண்மையிலுமே நமக்கு கஷ்டம். ஏன்னா நம்ம அவ்வளவு ஈஸியா பிராக்டிஸ் பண்ணாம வராது. ஆனா இங்கிலீஷ் டு தமிழுக்கு பிராக்டிஸே தேவை. இப்போ ஒரு பேராகிராஃப் உங்கள்ட்ட கொடுத்து தமிழாக்கம் பண்ணுங்கப்பா அப்படின்னா பண்ணிடுவோம் இல்லையா? ஆனா இங்க தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ரொம்பவே அதுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா போதுவாங்க. சரி. ஸோ இந்த மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் இது எப்படி சார் அப்ரோச் பண்றது? இது எப்படி படிக்கிறது? படிக்கணும் இல்லையா? இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது? எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் பொறுத்தவரை ஃபுல் சென்டென்ஸையும் வாசிக்கணும் சார். சரிங்களா? ஃபுல் சென்டென்ஸையுமே ஒரு வாக்கியம் அப்படின்னா அந்த முழு வாக்கியத்தையும் வாசிச்சுட்டு அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும். சரிங்களா? கிளியரா இருக்கிறோமா? எஸ். ஸோ முழு சென்டென்ஸையும் முழு வாக்கியத்தையும் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தமிழாக்கம் பண்ணணும். கண்டிப்பா வேர்டா பண்ணக்கூடாது. வேர்ட் பை வேர்ட், வார்த்தை வார்த்தையா நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு அப்படி பார்ப்போமே. He likes to roam around the city. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க சார். சரிங்களா? He likes to roam around the city அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல் இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாசிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு ஆர்வத்தில் அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்றேன் சார், இது என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு he அவன் லைக்ஸ் பிடிக்கும், சுற்றுதல் புரிதன்னும் அர்த்தம் மாறுதா? சுற்றுதல் நகர சுற்றி, சுற்றுதல் சுற்றி நகரம். என்னது இது? ராவா கூட வாசிக்க முடியல இல்லையா? அவன் பிடிக்கும் சுற்றுதல் சுற்றி நகரம். அப்ப திருத்தவங்க நினைச்சிருவாங்க, தம்பி உங்களுக்கு டெஸ்ட் எழுது அப்படின்னா நீங்க எங்களுக்காப்பா டெஸ்ட் வைக்கிறீங்கன்ற மாதிரி. புரியுதுங்களாமா என்னன்னு? ஸோ அப்போ தமிழ் டு இங்கிலீஷ்னாலும் சரி, இங்கிலீஷ் டு தமிழ்னாலும் சரி, நம்ம ஒரு வாக்கியத்தை ஃபுல்லா வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? எஸ். அப்போ ஃபுல் சென்டென்ஸை வாசிச்சு தான் எடுக்கணுமே தவிர வார்த்தை வார்த்தையா நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா அது தப்பா போய் முடிஞ்சிடும். கிளியரா இருக்குமா எல்லாத்துக்குமே? ஆமா. ஸோ அப்போ இதை எப்படி சார் மாத்துவீங்க? he likes to roam around the city அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நகரத்தை சுற்றுவது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். முடிஞ்சிருச்சு. பாருங்க, மாத்திட்டோம் நம்ம மொத்தமாவே. ஊர் சுத்தத்தை பிடிக்குமாங்க? ஏன் இனமடா நீ அப்படின்னு எவனோ ஒருத்தர் இருக்கான், அவனை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எஸ். நம்ம புரியுதுங்களா எல்லாத்துக்குமே? அப்போ வார்த்தை வார்த்தையா நம்ம கண்டிப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிடக்கூடாது, அது தப்பு. அப்போ சென்டென்ஸ் வாக்கியம் வாக்கியமாக, வார்த்தைகளாக இல்லாமல் வாக்கியங்களாகவே நாம் படித்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். முக்கியமானது அதுதான். சரிங்களா? ரைட். ஓகே. அடுத்தது என்ன சார் அப்படின்னா, அப்போ முதல்ல இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபுல் சென்டென்ஸ். ஸோ ரெண்டாவது, அவங்க எப்படி பேராகிராஃபா கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி பேராகிராஃப் ஸ்டைலில் தான் நம்ம பண்ணணும். அவங்க 3 லைன் மட்டும் ஒரு பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க, நாமளும் அந்த 3 லைனை ஃபர்ஸ்ட் பேராகிராஃபா எடுத்துக்கணும். செகண்ட் பேராகிராஃப் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்றப்ப அந்த கண்டென்ட்டை செகண்ட் பேராகிராஃபா எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அவங்க எப்படி கொடுத்துருக்கிறாங்களோ அதே மாதிரி பேராகிராஃபா எழுதணும். எக்காரணத்தை கொண்டும் மொத்தமா ஒரு பேஜுக்கு 2 இல்லை ஒரு பேஜுக்கு 3 எங்க சார் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க எழுதிடக்கூடாதுங்க. ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு எழுதுன மாதிரி. சரிங்களா? ஸோ அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே ஃபாண்ட் அதே ஃபார்மேட்ல நம்ம வந்து மாற்றணும். சென்டென்ஸா வாசித்தா மாற்றணும். சரிங்களா? ஒவ்வொரு சென்டென்ஸா வாசிச்சுட்டு ஃபுல்லா நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம மாற்றணும். பேராகிராஃபா அவங்க சொன்ன மாதிரியே தான் நம்ம மாற்றணும். சரி. ஸோ கிளியரா இருக்கிறோமா?
ரைட்டுங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் பொறுத்தவரை நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்றதுக்கு தான் கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரொம்ப கஷ்டமே படாதீங்க. உங்களுக்கு புரிந்த இங்கிலீஷ்ல நீங்க எழுதுங்க. ஒரு விஷயத்தை உங்க மைண்ட்ல ஏத்திக்கங்க. இந்த தேர்வு தமிழ் தகுதி தேர்வு இல்லையா? ஸோ தமிழில் எழுத்து பிழைகள் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்றத ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. நீங்க தமிழில் இருந்து ஆங்கிலத்துக்கு எழுதுறப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, தமிழ் டு இங்கிலீஷ் எழுதுறீங்க இல்லையா? அப்போ அவங்க இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸை பார்க்க மாட்டாங்க சார். நான் சொல்றது புரியுதா? கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்கறது என்ன அப்படின்னா கண்டென்ட் தான். சரிங்களா? ஸோ தமிழ்ல கொடுத்த கண்டென்ட், அந்த மீனிங், அந்த அர்த்தம் கரெக்டா இருக்கா, ஓரளவு அந்த அர்த்தம் வருதா, இதைத்தான் பார்ப்பாங்களே தவிர இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ், ஸோ ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கில இலக்கியம், உங்களுக்கு ஆங்கில இலக்கியம் அறிவு இருக்கான்றதான் அவங்க செக் பண்ண மாட்டாங்க சார். புரியுதுங்களா? நீங்க ராவா எழுதினாலும் அந்த கண்டென்ட் அப்படியே இருக்குதா, அந்த அர்த்தம் இருக்குதா அப்படின்றத பார்ப்பாங்க. கிளியரா இருக்குமா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஓகேங்க. ஸோ அதனால அப்போ தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். நமக்கு தெரிந்த எளிமையான இங்கிலீஷையே பயன்படுத்திக்கலாம் சார். சரிங்களா? தெரியாத பட்சத்தில் தெரியாத வார்த்தைகளை நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளோட அர்த்தமாக சொல்லிடலாம். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், அந்த ட்ரோன் பற்றிலாம் நம்ம படித்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ட்ரோன். ஸோ இப்போ இந்த ட்ரோன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ட்ரோன் அப்படின்னு இருக்குது. உண்மையுமே அது ட்ரோன்றது ஒரு லேமேன் டேர்ம். அதுக்கு உண்மையுமே என்ன சார் அதை நம்ம சொல்கிறோம்? ட்ரோன் அப்படின்றத அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள், தான் அதுக்கான அர்த்தம். ஆக்சுவலா ஆளில்லா விமானம், அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள். சரிங்களா? சப்போஸ் நமக்கு இதுதான் நமக்கு தெரிய வேண்டியவை, ஆனா எனக்கு தெரியுது ட்ரோன். தமிழ்ல அவங்க கொடுக்குறப்ப ஆளில்லா விமானம் அப்படின்னு கொடுக்குறாங்க சார். ஆளில்லா விமானம் இல்லையா? ஆள் இல்லா விமானம். நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். ஆள் இல்லா, பீப்புள் லெஸ் ஃபிளைட் அப்படின்னு எழுதிட முடியுமா? இல்ல, முடியாது. புரியுது? அதுக்கு தான் நம்ம ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டையும் வாசிக்கணும்னு சொல்றது. வார்த்தை வார்த்தையா வாசிச்சிடாம ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டையும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்றது எதுக்குன்னா இதுக்குதான். அப்ப தமிழ்ல ஒருவேளை ஆளில்லா விமானத்தை பிரபாகரன் இயக்கி வந்தார் அப்படின்னு கொடுக்குறாங்க சார். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிரபாகரன் ஆப்ரேட்டட் த ட்ரோன், முடிச்சுட்டோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ஆளில்லா விமானம்னா ட்ரோன் தான். புரியுதா? அர்த்தம் பெருசா மாறுபட்டதா? கிடையாது. சரிங்களா? இந்த இடத்துல லாஜிக்கலா நமக்கு ஒரு விஷயம் இடிக்கும். ஆளில்லா விமானத்தை பிரபாகரன் இயக்கி வந்தாரா? என்னடா கதை விடுறீங்க? ஆளில்லாத விமானத்துல அவன் எப்படிதான் இயக்க முடியும்? புரியுதா? என்னன்னு ஸ்டேட்மெண்டே தப்பு. ஆனா நாம அங்க ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கே, ஆளில்லா விமானத்தை எப்படி ஒரு நபர் இயக்க முடியும் இப்படின்னு வியாக்கியானம் பேசி கேட்டுட்டு இருந்துடக்கூடாது. அவங்க நம்மளை டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னாங்க, நாம டிரான்ஸ்லேட் பண்றோம், அவ்வளவுதான். சரிங்களாமா? கிளியரா இருக்கிறோமா? புரியுதுங்களா எல்லாத்துக்குமே? எஸ். அப்ப கொடுத்துருக்கதான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்றோம். அர்த்தம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். சரிங்களா? எந்த வித மாற்று அர்த்தத்துக்கும் போயிடக்கூடாது. அந்த கண்டென்ட்டை செக் பண்ணுவாங்களே தவிர கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க சார் பெருசா. சரிங்களா? எஸ், சூப்பருங்க. அப்ப இந்த 20 மார்க்ஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இந்த 20 மார்க்ஸ் டிரான்ஸ்லேஷன்ன்றதுல நமக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே இருக்காது. இது ரொம்ப 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 எளிமையா இருக்கும். ரொம்ப 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 எளிமையாக இந்த 20 மார்க்ஸ் இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது நமக்கு இருக்கும் சார். எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. என்ன எனக்கு கொடுத்துருக்க கண்டென்ட் அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? ரைட்டுங்க, சூப்பர். ஸோ அடுத்தது கேள்வி எண் 7, லெட்டர் ரைட்டிங், கடிதம் வரைக. கேள்வி எண் 7 என்ன அப்படின்னா கடிதம் வரைக. சரிங்களா? எஸ். ஸோ இந்த கடிதம் வரைக அப்படின்றது இது மட்டும்தான் நமக்கு 15 மார்க். திருக்குறள் மாதிரி 15 மார்க்ஸ். சரிங்களா? ஆமா, என்ன கேட்டா இந்த 100 மார்க்ஸ்ல நமக்கு கொஞ்சம் கடினமானது, எனக்கு ப்ரிப்பேர் பண்ணாம இல்ல ஃபார்முலா தெரியாம எழுதவே முடியாது அப்படின்னா இதைத்தான் சொல்லலாம் சார். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு 15 மார்க்ஸ் வேற திருக்குறள் இருந்தது இல்லையா? திருக்குறள் பொறுத்தவரை என்ன பண்ணாங்க?
5 கொஸ்டினை கொடுத்து அதில் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணு அப்படின்ட்டாங்க. அதை எழுதுனா போதும். 5 கொடுத்து ஏதாவது ஒன்று எழுது அப்படின்னாங்க. ஆனால் கடிதம் வரைக பொறுத்தவரை என்ன சார் இங்கே அப்படின்னா ஒரே ஒன்று தான் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஒரே ஒரு கொஸ்டின், ஏக் கொஸ்டின். சரிங்களா? ஒரே ஒரு கொஸ்டின், நோ சாய்ஸ், எந்த வித சாய்ஸுமே கிடையாது. சரிங்களா? ஸோ ஒரே கொஸ்டின்னா எந்த வித சாய்ஸுமே கிடையாது சார். யோசிப்போம், என்ன சார் நம்ம பார்க்காத கடிதமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஸோ இந்த லெட்டர் ரைட்டிங் மட்டுமே நமக்கு அஃபிஷியல் லெட்டர் ரைட்டிங் தான், அலுவலக கடிதம் தான். சரிங்களா? அப்போ ஃபுல்லாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா இது அலுவலக கடிதம். அலுவலக கடிதம், இந்த அலுவலக கடிதம் நமக்கு ஃபுல்லாகவே இதுக்கு ஃபார்மேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல என்ன அப்படின்னா புகார், கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கடிதம் எழுதுறான், புகார் கடிதம். சரிங்களா? ஆமாம். ஸோ இப்போ புகார் கடிதம் ஒன்று எழுத போகிறோம் சார். சரிங்களா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு அலுவலர், ஒரு ஆஃபீஸர் தன்னுடைய மேல் அதிகாரிக்கு லெட்டர் அனுப்பணும் இல்லையா? ஆமாம். ஸோ மேல் அதிகாரி, ஒரு ஆபீசர் தன்னுடைய மேல் அதிகாரிக்கு லெட்டர் எழுதினா எப்படி எழுதுவாரு? அது ஒரு ஃபார்மட் இருக்குது. சரிங்களா? எஸ். ஸோ ஒரு மேல் அதிகாரி சபார்டினேட், ஸோ அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு, அலுவலர்கள் அவருக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, ஸ்டாஃப்ஸ், ஸோ அவங்களுக்கு சர்க்குலர் மாதிரி விடுவோம் இல்லையா? எஸ், சர்க்குலர். ஆமாம். ஒரு மேல் அதிகாரி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு லெட்டர் எழுதுறது எப்படி எழுதுவாங்க? சரிங்களா? ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் சக அலுவலர், ஒரே போஸ்ட்ல இருக்கக்கூடிய 2 அஃபீஷியல்ஸ், சக அலுவலர்கள், நம்ம கேட்டர்ல இருப்பாங்களே ஒரே கேட்டர்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி லெட்டர் எழுதுறது? சரிங்களா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி லெட்டர் எழுதுறது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது 4லையும் கூட இந்த நமக்கு லாஜிக்கலா பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. மேல் அதிகாரி ஒரு அலுவலருக்கு அவருக்கு கீழே இருக்கவங்களுக்கு எப்படி எழுதுறது அப்படின்றது. இது கூட டவுட்டு தான், பட் இருந்தாலும் அதையும் நம்ம படிக்க போறோம். ஸோ இந்த 3 விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் சார். சரிங்களா? புகார் கடிதம், ஒரு அலுவலர் தன்னுடைய மேலதிகாரிக்கு எழுதுறப்ப எப்படி எழுதணும், சக அலுவலர்களுக்குள்ள லெட்டர், அலுவலக கடிதம் எழுதுறப்ப எப்படி எழுதணும் அப்படின்றது, இது 3மே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மேல் அதிகாரி மற்ற அலுவலர்களுக்கு எப்படி எழுதுவாங்க அப்படின்றது கூட நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம குரூப் 2 போஸ்ட் எழுதுறதுனால டவுட் தான். இப்போ சப்போஸ் குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறோம் இல்லையா, குரூப் 1 மெயின்ஸுக்கு கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, ஒரு மேல் அதிகாரி தன்னுடைய அலுவலர்களுக்கு அப்படின்னு. அஃப்கோர்ஸ் குரூப் 2ல கேட்கவே மாட்டாங்களா சார்? அப்படிதான் சொல்ல முடியாது. ஏன்னா குரூப் 2 போஸ்ட்ல கூட அவங்க மேல் அதிகாரிகள் தான் இல்லையா? குரூப் 2 அஃபீஷியல்ஸ் கூட மேல் அதிகாரிகள், அவங்களுக்கு கீழே அலுவலர்கள் இருக்காங்க. அதனால அவங்களுக்கும் இந்த ஃபார்மேட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால இந்த 4மே நமக்கு முக்கியமானது அஃபீஷியல் லெட்டர் ரைட்டிங்ல. இது 4மே என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சார். சரிங்களா? இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக் தமிழ் முதல்ல நம்ம பார்த்தோம்ல, அந்த தமிழுக்கான கிராமட்டிக்கல் கிளாஸ் மாதிரி ஒன்று வச்சு தமிழ் கிராமரை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒட்டுமொத்தமாகவே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், எழுத்து பிழைகளை குறைக்க வேண்டும். சரிங்களா? ஸோ அதனால உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டெய்லி நீங்க ஒரு 15 மார்க், ஒரு 12 மார்க், ஒரு 6 மார்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி எழுதுவீங்க இல்லையா கிளாஸ்ல இருந்து? ஆமா, டெய்லி நம்ம எழுதுவோம்ல டெஸ்ட், அதோட தமிழ் டெஸ்ட்டையும் நீங்க சேர்க்க போறீங்க. தமிழ்ல எனி ஒன், ஏதாவது ஒண்ணு ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று கொடுக்குறேன் சார். சரிங்களா? கட்டுரை வரைக மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குற நோட்ஸை மட்டும் அப்படியே படிங்க, அதுக்கு மீறி பெருசா எதுவும் வராது. சரிங்களா? நான் கொடுக்குற நோட்ஸ்ல எல்லாமே கவர் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். அதனால அது மட்டும் படிங்க, அதுக்கு அடுத்தெல்லாம் பெருசா எதுவும் நமக்கு தேவைப்படாதுங்க. சரிங்களாமா? ரைட்டுங்க. ஸோ இப்போ அதை மட்டும் விட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த காம்ப்ரிஹென்ஷன் எல்லாத்துக்கும் நான் கொஸ்டின் கொடுக்குறேன். காம்ப்ரிஹென்ஷன் ஈஸி எழுதிவீங்க. ஸோ ப்ராப்ளம், எழுத்து பிள்ளைகள் கிடையாது. ஸோ அதை கடைசியாக வச்சுக்கலாம். இந்த ப்ரிசைஸ் ரைட்டிங்லேருந்து நீங்கள் ஆரம்பிப்போம். ப்ரிசைஸ் ரைட்டிங், ஹின்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ அதுலேருந்து இன்னைக்கு நம்ம ஆரம்பிப்போம். அப்போ உங்களுக்கு நான் கொஸ்டினை கொடுத்துட்றேன். கொஸ்டினை கொடுத்து அதை நீங்கள் சுருக்கி எழுதணும். சரி, இன்னைக்கு ப்ரிசைஸ் ரைட்டிங்கே கொடுத்துருவோமா? ப்ரிசைஸ் ரைட்டிங் அதோட நம்ம எழுதிடலாம்னு நினைக்கிறேன். ஹின்ஸ் டெவலப்மெண்ட் எழுதுங்க, அதுலேருந்து ஆரம்பிப்போமே. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ப்ரிசைஸ் ரைட்டிங்கோட கஷ்டம் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் தான். ஸோ அதனால இன்னைக்கு உங்க கிளாஸ் முடிச்சோன்னா நான் உங்களுக்கு ஹின்ஸ் கொடுத்துட்றேன். இந்த ஹின்ஸை பேஸ் பண்ணி நீங்க 3 பக்கத்துக்கு எழுதணும். அப்பதான் உங்களுடைய
சொந்த நடை எப்படி இருக்குது, எழுத்து பிழைகள் எவ்வளவு விடுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் சார். சரிங்களா? எஸ், சூப்பர்மா. வாங்க இதுல ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ முதல்ல புகார் கடிதம். சரிங்களா? சோ புகார் கடிதம். ஓகே, ஒரு புகார் கடிதம். இந்த புகார் கடிதம் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியும். சரிங்களா? ரைட். அப்ப புகார் கடிதம்னா நம்ம சின்ன வயசுல இருந்து பார்க்கக்கூடிய அபிஷியல் லெட்டர் ரைட்டிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். சரிங்களா? எஸ். அப்ப முதல்ல என்ன போடுவோம் அப்படின்னா அனுப்புனர் அப்படின்னு போடுவோம். அனுப்புனர். இந்த அனுப்புனர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன தேதி இன்னைக்கு அப்படின்றத நம்ம இங்க போடணும் சார் கண்டிப்பா. சரிங்களா? சார் இன்னைக்கு 2ஆம் தேதி 2/1/2023. சரிங்களா? 2/1/2023 சென்னை. சார் இது கண்டிப்பா எழுதணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா புகார் கடிதத்துல நம்ம இங்க மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? தப்பு கிடையாது. எல்லா கடிதத்தையுமே மென்ஷன் பண்ணுமா நீங்க நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரி. ஸோ ஆனால் கண்டிப்பா ஃபார்மேட் அப்படின்னா அனுப்புனர் தான் ஆரம்பிக்கணும். அதுதான் கண்டிப்பா. ஸோ அனுப்புனர். சரிங்களா? ஓகேங்க. ஸோ அனுப்புனர் யாரு சார் இங்க அனுப்புனர் அப்படின்னா இந்த இடத்துல நாம் எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய பெயர்களை போற்றக்கூடாது. அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கணும். சரிங்களா? எடுத்துக்காட்டா நம்ம ஸ்கூல்ல படிக்கிற மாதிரியே பஸ் ஸ்டாப்ல இந்த பஸ் நிக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு புகார் கடிதம் எழுது, இல்லைன்னா விண்ணப்ப கடிதம் அப்படின்னு கூட, புகார்ல விண்ணப்ப கடிதம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே ஃபார்மேட் தான். விண்ணப்ப கடிதம் இல்ல புகார் கடிதம். அப்ப விண்ணப்பமா எழுத சொல்லிட்டாங்க அப்படின்னா அனுப்புனர் அப்படின்னு போட்டு கிராம பொதுமக்கள். ஏன்னா விண்ணப்பமா கேட்கிறோம் பஸ் ஸ்டாப்புக்கு, கிராம பொதுமக்கள். சரிங்களா? ரைட்டு. ஸோ அப்போ எந்த கிராமம் அப்படின்றத நம்ம எழுத போறோம் சார். சரிங்களா? சாலி கிராமம் ஓடுவோம் நம்ம வைக்கிறது தானே. சரிங்களா? எஸ், சாலி கிராமம். ஓகே. திருமங்கலம் வட்டம், மதுரை மாவட்டம். சரிங்களா? எஸ். அப்ப கிராம பொதுமக்கள், சாலி கிராமம். இது நம்ம ஃபார்மேட்டா எழுதுறோம். யார் அனுப்புறாங்க, இது விண்ணப்ப கடிதம் அப்படின்றதுனால அனுப்புனர் அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி சொல்றோம் சார். அப்ப கிராம பொதுமக்கள், எந்த ஊரு, எந்த வட்டத்தம், என்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்ப அனுப்புனர் அப்படின்றத நம்ம எழுதியாச்சு. அடுத்ததாக பெறுநர், யாரு வாங்குறா அப்படின்றத நம்ம எழுதணும். இது விண்ணப்ப கடிதம். எதுக்கு? பஸ் நிறுத்த சொல்லி நம்ம விண்ணப்பம் வைக்கிறோம் இல்லையா? எஸ், பெறுநர். அப்போ இந்த பஸ் நிறுத்துறதுக்கு நம்ம யாருக்கு சொல்லலாம்? ஒண்ணு அந்த டிப்போல இருக்கக்கூடிய மேனேஜருக்கு சொல்லலாம், ஒன்று இல்லையா? ரைட்டு. ஸோ அப்படி இல்லையா, நமக்கெல்லாம் தெரிஞ்சது யாருங்க? கலெக்டருக்கு டைரக்டா போகலாம் இல்லையா? கலெக்டர்கிட்ட சொல்லலாம். அப்போ இந்த பெறுநர் அப்படின்னு இந்த இடத்துல கொஸ்டின்ல யார் அவங்க மென்ஷன் பண்றாங்களோ அவங்க எழுதணும் சார். சரிங்களா? ஒருவேளை உங்கள் கிராமத்தில் பேருந்து நிறுத்தம் அமைக்க வேண்டி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கடிதம் வரைக அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? பெறுநர் அப்படின்னு போடணும். இங்க அபிஷியல்ஸ், பெரிய பெரிய அதிகாரங்களை நம்ம குறிப்பிடப்ப மதிப்பு மிகு அப்படின்னு ஏதாவது சேர்க்கணும் சார். ஹானரபிள் மாதிரி மதிப்பு மிகு. சரிங்களா? ஆமா, இது நம்ம பேப்பரை கொஞ்சம் பெரிய லெவல்ல காட்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர். அப்படி இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர். சரிங்களா? அவர்கள். கிளியர் ஆகுமா? ஓகேங்க. நம்ம இங்க அனுப்புனருக்கு என்ன மாவட்டம் போட்டோமோ அந்த மாவட்டத்தை போடணும். சரிங்களா? நம்ம பாட்டுக்கு அனுப்புனர்ல மதுரை மாவட்டம்னு போட்டு இங்க ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னு போட்டுறக்கூடாது. அப்போ மதுரை மாவட்டம். சரிங்களா? எஸ். ஸோ நிறைய பேர் இங்க என்ன எழுதுவாங்க அப்படின்னா மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மதுரை மாவட்டம் அப்படின்லாம் எழுதுவோம். இல்லை, தேவையில்லை நமக்கு. சரிங்களா? யாருக்கு எழுத சொல்றாங்க அப்ப அவருக்கு தான் நம்ம எழுதணும். நம்ம இந்த இடத்துல அட்ரஸ் எல்லாம் போட போறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ஃபுல் டீட்டெயிலா அட்ரஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்போம். அனுப்புனர்ல அட்ரஸ் போடுறதும் நிறுத்திடணும். இங்க அட்ரஸ் எல்லாம் டீட்டெயிலா போட்டுக்கிட்டு தெரியக்கூடாது. மேலூர் மெயின் ரோடு,
அந்த மாதிரிலாம் நமக்கு போட்டுறக்கூடாதுங்க. அண்ணா நகர் மதுரை அப்படின்லாம். சரி, ஸோ மதுரை மாவட்டம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இங்கே மதிப்பிற்குரிய ஐயா, இல்ல அம்மா. சரிங்களா? சார் இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியும். வெறும் ஐயா அம்மா மட்டும் போடலாமே அப்படின்னு. பல பேர் வெறும் ஐயான்னு மட்டும் போட்டிருப்பாங்க. அப்போ சப்போஸ் திருத்துறவங்க ஒரு ஃபீமேல் ஃபெமினிஸ்ட் ஐடியாலஜியில் இருக்கவங்க திருத்துறாங்கன்னா, ஏண்டா கலெக்டரா ஆண் மட்டும்தான் இருக்கணுமா, பெண் இருக்கக்கூடாதா அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. எஸ், ஸோ கிளியரா இருக்கா? ஸோ அதனால ரெண்டையுமே போட்டு விட்டுருங்க. மதிப்பிற்குரிய ஐயா அப்படி இல்லைன்னா அம்மா, யாருன்னு தெரியல நமக்கு, அதனால அப்படி போடுறோம். சரிங்களா? ரைட். இல்லை ஏதாவது ஒன்று மட்டுமா தாராளமாக போடலாம், பெட்டர். எனக்கு தெரிஞ்சு இந்த ஐயா போட்டால் தான் பிரச்சனை. மதிப்பிற்குரிய அம்மானு போட்டு முடிச்சிருங்க. சரிங்களா? இப்போ கூட யோசிப்பாங்க நம்ம ஆட்கள், சார் ஒருவேளை ஃபெமினிஸ்ட் ஐடியாலஜியே பிடிக்காத ஒரு சாரை திருத்தினார்னா அவர் அம்மானு பார்த்தோன்னா அவருக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துடும். அதனால அவர் மன்னிச்சு விட்டுருவார். சரிங்களா? லாஜிக்கலாக சொல்கிறேன்னா. சரி, ஸோ அதனால மேக்ஸிமம் ஸோ ஃபீமேலை சொல்கிற மாதிரி சொன்னாலே கூட ஓகே தான் சார். ஏன்னா இங்கே தான் பிரச்சனை. இங்கே தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகளுக்கு தான் எப்போதுமே சண்டை வரும். எங்கேயாவது மாமனாருக்கும் மருமகனுக்கும் சண்டை வந்திருக்கா? ஏன்னா பொதுவாக நம்மலாம் விட்டு கொடுத்துருவோம் இல்லையா? ஸோ இவங்களாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க, நமக்கு எதுக்கு வம்பு. அதனால மதிப்பிற்குரிய அம்மா. ஸோ பெண்களை முன்னிலைப்படுத்த மாதிரி சொல்லிடுவோம் சார் நம்ம. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அடுத்ததாக பொருள் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சேர்க்கிறோம். பொருள். இந்த பொருள் அப்படின்றதுல தான் கொஸ்டின்ல என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எழுதும். சரிங்களா? ஸோ இங்க நம்ம பேருந்து நிறுத்தம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ரைட், அதையே எடுத்துக்குவோம். பேருந்து நிறுத்தம் அமைக்க வேண்டி, இல்ல அமைத்து தர வேண்டி. விண்ணப்பம் இல்லைன்னா அமைத்து தர வேண்டி ஒரு ஐஃபன் போட்டு கோருதல். சரிங்களா? அமைத்து தர கோருதல் அப்படின்னு. வேண்டி கூட இல்லைன்னா கோருதல், ஏதாவது எந்த வார்த்தையை நம்ம பிடிச்சி யூஸ் பண்ணுங்க. அமைத்து தர வேண்டினா கூட ஓகே தான், அமைத்து தர கோருதல் அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ பொருள் அப்படின்றத நம்ம எழுதிட்டோம். எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் கண்டென்ட் நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம் சார். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே பேருந்து நிறுத்தம் வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத குறைஞ்சது 4 லைனுக்காக நம்ம எழுதணும். ஸோ இங்கே பள்ளி படிக்க இந்த கிராமத்தில் மட்டும் 50,000 நபர்கள், அது ரொம்ப ஓவரா இருக்கும். 50,000 பேர் அது அர்பனா மாறிடும். ஒரு 1500 நபர்கள் வசிக்கின்றனர். பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவியர், கல்லூரி செல்லக்கூடியவர்கள், வெளியூர்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அதிக அளவில் இருப்பதால் எங்க ஊர்ல காலை மற்றும் மாலை பேருந்து நிறுத்தம் அமைத்து பேருந்துகள் நிறுத்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அந்த கண்டென்ட் தான் சொல்லணும். சொல்லிட்டு முடிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நன்றி அப்படின்றத முடிக்கணும் நமக்கு. சரிங்களா? ஸோ நன்றி இங்கே எழுதணும் அப்படின்னா நடுவுல எழுதணும், நன்றி. சரிங்களா? ரைட், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ரைட் சைடு கார்னர்ல ஸோ அதுக்கப்புறம் தங்கள் உண்மையுள்ள, தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு இந்த உண்மையுள்ள அப்படின்றது யாரு அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்போ உண்மையுள்ள யாருங்க? இங்க இந்த கிராம பொதுமக்கள் தான் உண்மையுள்ள, அது கிராம பொதுமக்கள். சரிங்களா? கிராம பொதுமக்கள். என்ன கிராமம் போட்டோம்? சாலி கிராமம் அப்படின்னு போட்டோம். அதனால சாலி கிராமம். சரிங்களா? ஓகேங்க, ரைட். ஸோ இந்த பக்கம் என்ன பண்றோம்னா அங்க மேல நம்ம போட்டதுனால இங்க பிரச்சனை கிடையாது. மேல போடலைனாலும் இந்த இடத்துல கண்டிப்பா போடணும். இன்னைக்கு என்ன நாள், என்ன தேதி அப்படின்றத சொல்லணும். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ 2/1/2023 மதுரை. சரிங்களா? அந்த இடத்துல நம்ம சென்னைன்னு போட்டிருப்போம். இந்த இடத்துல மதுரைன்னு போடலாமா சார்? அந்த இடத்துல எழுதலைன்னா இங்க நம்ம எழுதிடலாம். சரிங்களா? ஸோ ஒரே ஊர் தான் போடணும். கிளியர் ஆக்குறோமா? எஸ், ஓகேங்க. ஸோ இது நம்ம ஒரே பேஜுக்குள்ள கண்டிப்பா முடிக்கணும் சார். சரிங்களா? ஸோ அப்போ உங்க எப்படி ஃபார்மேட் இருக்கணும்? அனுப்புனர் அப்படின்னு போட்டு ஸோ இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் இல்லையா? எல்லாமே இங்கிருந்து ஆரம்பிச்சுக்கணும். இந்த லைன் அப்படியே ஃபாலோ பண்ணணும் சார். சரிங்களா?
ரைட். ஸோ இந்த லைன் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒவ்வொரு லைன் முடிகிறப்ப கம்மா போட்டு கடைசி லைன்ல ஃபுல் ஸ்டாப்போட முடிக்கணும். சரிங்களா? அனுப்புனர் எல்லாத்தையும் கம்மாவை போட்டு முடிக்கிறப்ப ஃபுல் ஸ்டாப்பாக முடிக்கணும். ஸோ அனுப்புனர் ஆரம்பிச்ச மாதிரி இங்கே பெறுநர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை போடுறோம். போட்டு இங்கே எப்படி ஆரம்பிச்சிங்களோ அதையே ஸ்ட்ரைட் லைனை இங்கே ஃபாலோ பண்ணணும். ஒரு கம்மா, ஒரு ஃபுல் ஸ்டாப், அப்போ முடிக்கிறப்ப ஃபுல் ஸ்டாப். சரிங்களா? இங்கே மதிப்பு மிகு அம்மா, சரிங்களா? ரைட். ஸோ இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே அதுக்கு நேராகவே பொருள். அப்போ பொருள் நமக்கு எழுதுறோம். இடம் பத்தல என்ன சார் பண்றது? இங்க பொருள் நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா, இதை அண்டர்லைன் கூட பண்ணிக்கோங்க. பொருள் அண்டர்லைன் பண்ணி, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் நீங்க எனக்கு முடிக்க முடியலன்னா செகண்ட் லைன் இங்கே இருந்துதான் ஆரம்பிக்க விடும். இந்த பொருள் இதுக்கு முன்னாடி போயிடவே கூடாது. சரிங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த பார்டரை தாண்டி போயிடக்கூடாது. இந்த பார்டர்லேயே நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அப்படியே பொருள் நம்ம எழுதுறோம். சரிங்களா? ஸோ எழுதிட்டு கண்டென்ட் நம்ம இங்கேருந்து எழுத ஆரம்பிக்கிறோம் சார். கண்டென்ட் அப்படியே எழுத ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ஸோ கண்டென்ட்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா முடிக்கிறப்ப நன்றி அப்படின்னு போட்டு யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி மாதிரி தங்கள் உண்மையுள்ள அதெல்லாமே போட்டு, ஸோ இந்த பக்கம் 2/1/2023 மதுரை. சரிங்களா? ஸோ இப்படிதான் இருக்கணும். முடிஞ்ச அளவு ஒரு லெட்டர் அப்படின்னா ஒரு பேஜுக்குள்ள எழுதுறது நல்லது, மார்க்ஸ் விழுகும். கிளியரா இருக்குமா? ஒரு லெட்டர் அப்படின்னா அந்த லெட்டரை நாம ஒரே பக்கத்திற்குள் எழுதி முடிக்க வேண்டும். அதுதான் நமக்கு தேவை. சும்மா நம்ம இந்த கண்டென்ட் எழுதுறோம், இந்த கண்டென்ட் வந்து வளவளன்னு என்ன ஆப்டா ரீசனோ அதுதான். சரிங்களா? என்ன நமக்கு ரீசன் சொல்றோமோ அந்த ரீசன் தான். இங்க போயிட்டு நம்ம பாட்டுக்கு சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த கிராம பொதுமக்களுக்கு பஸ் ஸ்டாப் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு நம்ம லெட்டர் எழுதுறோம் இல்லையா, இங்க போய் நம்ம விஜயகாந்த் சார் மாதிரி புள்ளி விவரங்கள் நிறைய பேசிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறோம், எங்களுக்கு அதனால பஸ் ஸ்டாப் வச்சு கொடுங்க, அட்லீஸ்ட் காலை மாலையாவது வச்சு கொடுங்க. புரியுதுங்களா? எஸ். ஸோ இப்படித்தான் நம்ம கண்டிப்பா எழுதணும். இதுதான் ஒரு ஃபார்மேட். ஏன்னா இந்த ஃபார்மேட் நம்ம ஸ்கூல் படிச்சதோட முடிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு இல்லையா? ஆமா, இப்போ எல்லாமே மெயிலுக்கான ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மெயிலுக்கான ஃபார்மேட் இப்படி இருக்காது. ஆனா நம்ம லெட்டருக்கான ஃபார்மேட் இப்படித்தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சார். அப்போ புகார் கடிதம்னாலும் சரி, விண்ணப்ப கடிதம் அப்படின்னாலும் சரி, இப்படிதான் பண்ணணும் சார். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ சப்போஸ் புகார் அளிக்க சொல்றாங்க, இது விண்ணப்பம்னா நம்ம பொருள் மதிப்பு மிகு அம்மா எல்லாமே போட்டோம். இதே இது விண்ணப்ப கடிதம் அப்படின்னா எப்படி சார்? இதே ஃபார்மேட் தான் சொன்னோம் இல்லையா? ஆமா. ஸோ இப்போ புகார் கடிதம், புகார் கடிதம். சரிங்களா? இங்கே அனுப்புனர். அப்போ நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இங்க நம்ம அனுப்புனர் அப்படின்றத போட்டுட்டு இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வார்த்தைகளே பயன்படுத்தக்கூடாது. எக்ஸ் 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 அப்படி இல்லையா, எக்ஸ் ஒய் செட் கமா. சரிங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது போட்டுக்கலாம் சார். சப்போ பாரதி நகர். சரிங்களா? ஆமா, பாரதி நகர். தென்காசி. சரிங்களா? ரைட். ஸோ அடுத்து பெறுநர். பெறுநர் அப்படின்றது யாரை சார் எழுதணும்? கொஸ்டின்ல யாரை கொடுத்துருக்காங்களோ அவங்கள நம்ம எழுதிடணும் சார். அப்படியே இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ மதிப்பு மிகு நகராட்சி ஆணையாளர். ஃபியூச்சர்ல உங்களில் யாரோ ஒரு சிலர் நகராட்சி ஆணையர்களாக கூட இருக்கலாம். போய் சர்வீஸ் பண்ணணும். புரியுதா? ஆமா. நகராட்சி ஆணையாளர் தென்காசி நகராட்சி. சரிங்களா? எஸ் சார். இது தென்காசி நகராட்சி அலுவலகம் தென்காசி. சரி, இப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா டீட்டெயிலா நம்ம எழுதுறோம் இல்லையா, மதிப்புமிகு நகராட்சி ஆணையாளர் அவர்கள் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம தென்காசி நகராட்சி அலுவலகம் தென்காசின்னு எழுதினாலும் தப்பு கிடையாது. மதிப்புமிகு நகராட்சி ஆணையாளர் அவர்கள் தென்காசி நகராட்சி அப்படின்னு முடிச்சாலும் தப்பு கிடையாது.
நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமா, ரெண்டே ரெண்டு நான் என்ன போஸ்டிங் எந்த ஊர் எழுதினாலும் தப்பே கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்த ஊர்ல அவர் ஒரு ஆள் தான் நகராட்சி ஆணையாளர். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அப்போ இப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது. இங்கே வழக்கம் போல ஐயா அப்படி இல்லைன்னா அம்மா போட்டு, இது புகார் கடிதம் இல்லையா? எஸ். ஸோ அப்போ பொருள் அப்படின்றத போட்டு இங்கே நம்ம இன்டென்ஷன் தண்ணி ஒழுங்கா வரமாட்டேங்குது இல்லையா, இல்லைன்னா சாக்கடை ஒழுங்கா அல்ல நகராட்சி ஊழியர்கள். ஸோ அப்போ நம்ம புகார் கடிதமாக இங்கே எழுதுறோம். இங்கேயும் முடிக்கிறப்ப கோருதல் தொடர்பாக, கோருதல் தொடர்பாக ரெக்கார்டிங் என்ன அப்படின்றத சொல்றோம். சரிங்களா? சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க கண்டென்ட் நம்ம எழுதணும். எழுதிட்டு முடிக்கிறப்ப வழக்கம் போல நன்றி. ஏன்னா புகார் கடிதம்ல, அதனால விரைந்து நடவடிக்கை எடுக்கணுன்ற வார்த்தைகள்லாம் சேர்க்கிறோம் நம்ம கண்டென்ட்ல. சேர்த்துட்டு நன்றி, இந்த பக்கம் தங்கள் உண்மை இல்லைன்னு போட்டு நம்ம பேரை போடுறோம். இந்த பக்கம் டேட்டு தேதி. சரிங்களா? ஸோ தேதியும் ஊரையும் போட்டு விட்டுறோம் சார். ஸோ இதுதான் நமக்கு ஃபார்மேட். அப்போ ஒரு புகார் கடிதம் அப்படின்னாலும் சரி, ஒரு விண்ணப்ப கடிதம் அப்படின்னாலும் சரி, இதை நம்ம இப்படித்தான் எழுதணும். ஸோ இது ப்ரெசென்ட் பண்றது அப்படின்றது இப்படித்தான் ப்ரெசென்ட் பண்றது. சரிங்களா? ஸோ புகார் கடிதம், விண்ணப்ப கடிதம் ரெண்டு நாளும் நமக்கு இப்படித்தான் நம்ம எழுதணும் சார். கிளியரா இருக்கிறோமா? நாளைக்கு நம்ம லீவ் லெட்டர்லாம் அப்ளை பண்றோம் அப்படின்னாலும் நம்ம இப்படித்தான் எழுதணும். சரிங்களா? இதே ஃபார்மேட் தான். ஏன்னா லீவ் லெட்டர் வந்து ஆர்டரா கொடுக்க மாட்டோம்ல, விண்ணப்பமா தானே கேட்போம். ஆமா, சம்டைம்ஸ் நமக்கு லக் இருந்ததுன்னா இதுக்குள்ள, ஏன்னா இந்த ஃபார்மேட்டை நம்ம சின்ன வயசுல இருந்து எழுதி பழகிருப்போம் சார். சரிங்களா? ஆமா சார். முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்கே நீங்க என்ன போட்டீங்களோ அங்கே அதைத்தான் இங்கே போடணும். அங்கே நான் XXX போட்டேன், XYZன்னு போட்டேன். இதுல எதுனாலும் ஒன்றை கூட போடுங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? ஆமா. ஆனா அங்கே நீங்க அனுப்புனர்ல என்ன போட்டீங்களோ அதே விஷயத்தை தான் தங்கள் உண்மையுள்ள அப்படின்றதையும் போடணும். நிறைய நபர்கள் அனுப்புனர்ல வெறும் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னு 3 எக்ஸை போட்டுட்டு தங்கள் உண்மையுள்ள அப்படின்றதுல XYZன்னு போட்டிருப்பாங்க. தப்புதான். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமா, அங்க அனுப்புனர் யாருப்பா அதை தான் இங்க பண்ணணும், தங்கள் உண்மையுள்ள. சார் நான் இங்கே இது 6 எழுத்தையுமே எழுதியிருந்தேன், அதனால அதே 6 எழுத்தை நான் எழுதியிருக்கிறேன் சார். சரிங்களா? மாத்தி எழுதிடக்கூடாது. சரி. ஸோ இங்க தேதி இல்லையா? ஸோ என்ன தேதியோ அந்த தேதியை போட்டு முடிச்சிடுறோம். தென்காசி. சரிங்களா? எஸ். ஓகேங்க, நல்லது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் சார். சார் இந்த ஊர் பேர் எழுதுறோம்ல, இந்த ஊர் பேர் அனுப்புனருக்குள்ளது போடணுமா பெறுநருக்குள்ளது போடணுமா அப்படின்னு. ஏன்னா சம்டைம்ஸ் அனுப்புனர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஊர்ல இருந்து எழுதிட்டு வந்திருப்பாரு. அப்ப அவர் ஊர் பேர் தானே சார் போடணும் அப்படின்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடியது நாம் எங்க வச்சு எந்த ஊரை சார்ந்தவர்களோ அதை தான் நம்ம எழுதணும் சார். சரிங்களா? மேக்சிமம் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பெறுநருக்கு என்ன ஊர் எழுதுறீங்களோ அந்த ஊரை எழுதணும். கிளியரா இருக்கிறோமா? பெறுநர் எந்த ஊரோ அந்த ஊர் தான் நம்ம இந்த இடத்துல போடணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா இதெல்லாம் நமக்கு மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மிஸ்டேக் பண்றோம், மார்க்ஸை குறைச்சு விட்டுரும். நாம ஏன் தேவையில்லாம மார்க்ஸை குறைக்கணும் இல்லையா? நமக்கு தேவை 40 மார்க் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகிக்குவோம். சரிங்களா? எஸ், சூப்பர்மா. ஸோ அடுத்ததாக, ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் நோட் பண்ணியாச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஆமா, புகார் கடிதம் இல்ல விண்ணப்ப கடிதம் எப்படி எழுதுறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி. ஸோ அடுத்தது இன்னொரு 3 விஷயங்கள். இது 3மே ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானது அலுவலக கடிதத்துல. என்ன சார் ஒண்ணு? அப்ப மேல் அதிகாரிக்கு எழுதுவது. மேல் அதிகாரி, இந்த மேல் அதிகாரிக்கு எழுதுவது. இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். மேல் அதிகாரிக்கு எழுதுவது எப்படி. அதே மாதிரி மேல் அதிகாரினா சுப்பீரியர் ஆஃபீஸர் இல்லையா? ஸோ அப்போ நம்ம ஃபார்மேட்டே மாற்றணும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் நமக்கு எழுதுவோம். ஒரு மேல் அதிகாரி தனக்கு கீழே இருக்கவங்களுக்கு மேல் அதிகாரி தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எழுதக்கூடியது. ஸோ கீழே இருக்கக்கூடிய அலுவலர்கள். ஸோ இதுக்கு ஃபார்மேட் மாறும். சரிங்களா? ரைட். ஸோ மூன்றாவதாக சக அலுவலர்கள்.
சக அலுவலர்கள், ஒரே போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க, டேட்டாஸ் ஏதாவது கேட்கறதுக்காக லெட்டர் போட்டிருப்பாங்க, இந்த டேட்டா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இது மூணுக்குமே 3 டிஃப்ரெண்டா பார்க்கணும் சார். ஏன்னா இப்ப நம்ம புகார் விண்ணப்ப கடிதம் பார்த்தோம் இல்லையா, இது ரெண்டும் ஒரே மாதிரி வந்துடும், ஒரே ஃபார்மேட் தான். ஆனால் இது மூணுக்குமே 3 டிஃப்ரெண்டான ஃபார்மேட் இருக்குது. இந்த ஃபார்மேட்டை தான் அவங்க முதல்ல செக் பண்ணுவாங்க. உங்க கண்டென்ட்லாம் முதல்ல பார்க்க மாட்டாங்க, ஃபார்மேட் கரெக்டா எழுதியிருக்கான் அவன், இந்த ஃபார்மேட்டை கரெக்டா எழுதியிருந்தான் அப்படின்னா அவன் படிச்சிருக்கான், கண்டிப்பா படிச்சிருக்கான், கண்டிப்பா ப்ரெசென்ட் பண்ணிருப்பான்ற மாதிரி தான். ஃபார்மேட் கரெக்டானே படிச்சிருக்கான் போலப்பா, அப்போ கண்டென்ட் ஒரு நல்லா எழுதியிருப்பான்னு சொல்லிட்டு ஃபார்மேட் கரெக்டா இருந்தாலே நமக்கு மினிமம் ஒரு 4 or 5 மார்க்ஸ் போட்டுருவாங்க சார், ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா. சரிங்களா? எஸ், சூப்பருங்க, நல்லது. கண்டென்ட்டோடய நம்ம சூப்பரா எழுதினா 9ல இருந்து 10 மார்க் கூட போடுவாங்க சார் லெட்டர் ரைட்டிங். சரிங்களா? ரைட்டுங்க, சூப்பர். ஸோ எஸ், இது 3 ஃபார்மேட்டையும் நாளை கிளாஸ்ல நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போம் சார். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நமக்கான டைமிங் வந்துருச்சு இல்லையா, நாளை கிளாஸ் இதை ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டாஸ்க்கு ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் தான், அதை நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு மாடல் பேப்பர்ல கொடுத்த ஹிண்ட் அப்படியே எழுதிட்டு வந்துடுறீங்களா, ஈஸியா இருக்கும். பொங்கல் விழா, ஏன்னா இப்போ ரீசெண்டாக பொங்கல் தான் வரப்போகுது, அதே எழுதுறீங்களா, வேற ஏதாவது நான் கொடுக்கவா? சரி, இன்னைக்கு நீங்க அதையே எழுதுங்க, நாளைக்கு நானும் ஒரு கொஸ்டினை கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, சரி, இது பொங்கலை பத்தியே நானே ஒரு கொஸ்டின் நான் கொடுக்குறேன், அதை வச்சு எழுத முடியுதா பாருங்க. சரிங்களா? ஆமா, சங்க இலக்கியம், மருதத்திணை, இந்திர விழா, சரிங்களா? ரைட், இந்திர விழா, அறுவடை திருநாள், ஏறு தழுவல், உறவினர்கள், சுற்றுலா, கலாச்சாரம். சரிங்களா? ரைட், சரி, இதுதான் சார். ஸோ இப்போ இது என்ன பண்றோம் அப்படின்னா, ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டா 300 வார்த்தைகளுக்கு நீங்க எழுதி பார்க்க போறீங்க. சரிங்களா? ஆமா, ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். அப்போ என்னென்ன ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்கன்றதை எல்லாத்தையும் வாசிச்சு பார்க்குறோம். சங்க இலக்கியம்னு கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் ஏதோ மருதத்திணைன்னு சொல்றாங்க, இந்திர விழா அப்படின்னு சொல்றாங்க, அதை சொல்லிட்டு அப்புறம் உடனே அறுவடை திருநாள்னு சொல்றாங்க, ஏறு தழுவல் அப்படின்னு சொல்றாங்க, உறவினர்கள் அப்படின்னு சொல்றாங்க, சுற்றுலா அப்படின்னு சொல்றாங்க, கலாச்சாரம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 8 ஹிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்க ஒரு 300 வார்த்தைகள் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எஸ், இதுதான் உங்களுக்கு இன்னைக்கான டாஸ்க்கு. இதை நீங்க கண்டிப்பா எழுதி எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு திருத்தி அனுப்புகிறேன். சரிங்களா? கிளியரா இருக்கிறோமா? சூப்பர்மா, நல்லது. ஸோ இதோட நமக்கு இந்த செஷன் இன்னைக்கு முடிவடைகிறது. மீண்டுமாக நாளைய தினம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டினுடைய அடுத்த கிளாஸ்ல நம்ம தனித்தனியா ஒன்னொன்னா, இன்னைக்கு பேசிக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இல்லையா, நாளைக்கு நம்ம ப்ராக்டிஸ் மட்டும் தான் பெருசா பண்ண போறோம். இந்த லெட்டர் ரைட்டிங் என்னன்றதை பார்த்துட்டு திருக்குறள் என்னன்றத நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அது ரெண்டையும் பார்த்துட்டோம்னாலே நமக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து 3வது நாள், அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த பேசிக் தமிழ் 20 மார்க்ஸ்க்கு அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத படிச்சிட்டோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நமக்கு முடிந்துவிடும். சரிங்களா? சூப்பர்மா. ஸோ இதோட இந்த செஷனை நம்ம வெற்றிகரமாக முடிப்போம். டவுட்ஸ் இருக்கிறவங்க இப்போ டவுட்ஸ் இருக்கு, ஒருவேளை இருந்தால் நீங்க டவுட்ஸ் கேட்டுக்கலாம் சார்.